3 phase டிரான்ஸ்ஃபார்மர்ஸை எப்படி நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தாலும் என்னால் அதை க்ரியேட் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு 3 சிங்கிள் ஃபேஸ், அதாவது 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர், ஒரே ஒரு 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை என்னால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸோ அந்த பேராமீட்டர்ஸை பற்றி தான் நேற்று நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் இஎம்எஃப் ஈக்குவேஷன் அண்ட் வைண்டிங் கனெக்ஷன்ஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஓகே, அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஆடியோ வீடியோ கிளியரா? ஸோ லைவ் ஆகிடுச்சு இல்லைப்பா? எஸ், நம்ம கிளாஸஸ் லைவ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமும் ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு முறை ஆடியோ வீடியோ செக் பண்ணுங்கப்பா. ஸோ ஆடியோ வீடியோ ஓகே அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேப்பா. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வர ஆஸ்பிரன்ஸ்க்கு சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம். ஸோ தேர்ஃபோர் அவங்களுக்கு நம்ம கிளாஸில் என்னென்ன கிடைக்கும், நம்ம சேனலில் என்னென்ன ஆக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்லப்பா. ஸோ தேர்ஃபோர் இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா இட் இஸ் வார்ம் வெல்கம்ப்பா. ஸோ மை செல்ஃப் பிரவீன், வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான கிளாஸஸ் வந்து ஆஸ் பர் த அப்டேட்டட் சிலபஸில் உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து டெய்லி இன்றைக்கி கிளாஸ் இருக்குன்னா அதில் டிஸ்கஷன் இன்றைக்கி இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸ் பார்க்குறோன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான கொஷின்ஸை நான் கான்செப்ட்ஸ் வைஸாக உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கைடன்ஸோட டெய்லியுமே நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸில் இருக்கீங்க. அப்போது டெய்லி யார் ஒரு ஆஸ்பரண்ட் வந்து கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆஸ் மச் ஆஸ் கொஷின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம அந்த கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ ஒருவேளை உங்களால் அதை பார்க்க முடியாமல் போச்சுன்னா ரெக்கார்டடாக கொடுத்துருவோம். ஸோ அந்த ஷெடியூல் படி நம்ம கிளாஸஸ் போகும். 2 years வேலிடிட்டி இருக்கும். டெய்லி டெஸ்ட்டு, ஸோ டெய்லி டிஸ்கஷன், வீக்லி டெஸ்ட்டு, வீக்லி டிஸ்கஷன்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸு, டிஎன்பிசி பேட்டர்னில், ஸோ எல்லாமே உங்களுக்கு இதுலேயே இன்க்ளூட் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் எங்கேனாலும் ஜாயின் பண்ணலாம்பா. பிஃபோர் தட் அங்கே வந்து கால் பண்ணி கேட்கணும். உங்களுக்கு ஒரு டவுட்டு அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போவுமே பிஃபோர் ஜாயினிங் ஒரு மாதிரி இருக்கும், ஆஃப்டர் ஜாயினிங் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் பிஃபோர் ஜாயினிங்லேயே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ நமக்கு யார் டவுட் கிளியர் பண்ண போகிறாங்க, நம்ம ஸ்டாஃப் யார், ஸோ அவங்க வந்து டவுட் எப்படி கிளியர் பண்ணுவாங்க, ஸோ கிளாஸஸ் எப்படி போகும், அந்த கிளாஸஸ் நம்ம எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்களா, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மேலே சொன்ன எல்லா திங்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். இது நம்மளோட ஷெடியூல். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்னதாக ரீகேப் பார்த்துட்டு ஸோ இன்றைக்கி கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமும் உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆடியோ வீடியோ எந்த இஷ்யூஸும் இல்லை. அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ணலான்னா டேரெக்டாக நான் நேற்று கிளாஸை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரோ, அடுத்ததாக இன்றைக்கி கிளாஸஸை நம்ம போயிடலாம். சரி, பொதுவாக நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? 3 phase டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன? ஸோ இந்த 3 phase டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம எப்படி மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர், 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி நான் வந்து கெப்பாசிட்டர் பேங்க் அப்படின்னு சொல்லுவேன். இதை வந்து 3 phase பேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 3 phase டிரான்ஸ்ஃபார்மரை கிரியேட் பண்ண முடியும்பா. இதோட காமன் நேமை நம்ம பொதுவாக என்னன்னு சொல்லுவோம்னா திஸ் இஸ் 3 phase பேங்க். ஓகேயா? இதை நம்ம ஒரு 3 phase பேங்க் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இல்லை நான் வந்து 3 phase பேங்காக யூஸ் பண்ண விரும்பலை, இல்லை சிங்கிள் யூனிட்டை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலாம். சிங்கிள் யூனிட் 3 phase டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேயா சார்? இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சார் இது வந்து காஸ்ட் மோர் காஸ்ட். கரெக்டா? இஸ் ஹை. பட் இதோட காஸ்ட் அதிகம் அப்படின்னாலும் என்ன நடந்திருக்கும், இதில் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் ஃபெயிலியர் ஆனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷனை யூஸ் பண்ணி அந்த பவரை என்னால் ஸ்டில் எடுத்துகிட்டு இருக்க முடியும். ஸோ அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் மோர் ரிலையபிள் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேயா? 3 phase பேங்க்ன்றது இட் இஸ் மோர் ரிலையபிள் தென் அ சிங்கிள் யூனிட் 3 phase டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, இது காஸ்ட் எஃபெக்டிவ் தான் சார். ஓகேங்களா? இது காஸ்ட் எஃபெக்டிவ் மீன்ஸ் லெஸ். ஓகே, ஆனால் இது ரிலையபிளா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரிலையபிள் கிடையாது. ஓகே, ஸோ இட் இஸ் லெஸ் ரிலையபிள் தான்.
ஓகேயா. அடுத்ததா ஸோ நெக்ஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம பார்த்துருக்கோம் கரெக்டா. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு எத்தனை லிம்ஸ் இருக்கும்பா? எஸ், இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 லிம்பு இருக்கும். இதில் வந்து 5 லிம்பும் என்னால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதாவது இதில் ஒரே ஒரு லிம்பு தான்ப்பா இருக்கும். ஓகேயா, இதில் ஒரே ஒரு லிம்பு தான் இருக்கும். ஆனால் இது 3 ஃபேஸ்ன்றனால என்னால் 3 லிம்ப் கோரும் இருக்கும். 3 லிம்புடு கோர். இது வந்து சிங்கிள் லிம்புடு கோர். ஓகேயா, இதுல பாத்தீங்கன்னா 3 லிம்புடு கோரும் இருக்கு, 5 லிம்புடு கோரும் இருக்கும். அண்ட் 5 லிம்புடு கோர். கிளியரா? இதுதான் என்னோட 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல பேசிக்கா நேத்து நம்ம பார்த்தது. ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போயிடலாம். ஸோ அடுத்ததா த டைப் ஆஃப் 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம ரெண்டா பிரிக்க முடியும் பேஸ்ட் ஆன் த ஃப்ளக்ஸ் பாத். ஃப்ளக்ஸோட பாத்தை பொறுத்து நம்ம 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை அகைன் ரெண்டா பிரிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் என்னோட 3 லிம்புடு கோரு, அடுத்ததா 5 லிம்புடு டிரான்ஸ்ஃபார்மர் கோரு. ஸோ பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோர், இட் இஸ் அகைன் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ் based on the types of 3 phase transformer. Okay, types of 3 phase transformer. So idhula first based on the core. Magnetic core. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த மேக்னெட்டிக் கோர். என்னோட மேக்னெட்டிக் கோரை பொறுத்து தான் நம்ம என்னப்பா பண்றோம்ப்பா? ஸோ எஸ், 2 டைப்ஸ் தான் நம்ம பிரிச்சிருந்தோம் பேஸ்ட் ஆன் த மேக்னெட்டிக் கோர். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட், ஸோ இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைப்பு இட் இஸ் 3 லிம்புடு கோர் டைப்பு, இன்னொன்று 5 லிம்புடு கோர் டைப்பு. ஓகே, இங்க 3 லிம்புடு கோர் டைப்னா என்ன சார் இருக்கும்? 3 லிம்பு இருக்கும். ஓகேங்களா? அந்த 3 லிம்பில் நம்ம 3 வைண்டிங்கை வவுண்ட் பண்ணி வச்சிருப்போம். அதுதான் 3 ஃபேஸ் வைண்டிங். ஓகேயா? ஸோ இப்போ அதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட 3 லிம்புடு கோர். இங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் பிரைமரி ஆஃப் ஆர் ஃபேஸ், பிரைமரி ஆஃப் பி ஃபேஸ் அண்ட் பிரைமரி ஆஃப் சி ஃபேஸ். ஓகே, திஸ் இஸ் த பிரைமரி ஆஃப் ஆர்ஒய்பி. ஓகே, என்னோட ஆர்ஒய்பின்ற 3 ஃபேஸஸ்க்கான பிரைமரி வைண்டிங் சார். ஓகே, அடுத்ததா இப்போ என்னோட செகண்டரி வைண்டிங் நம்ம வரையணும்ல. எஸ், இட் இஸ் த செகண்டரி வைண்டிங். அதே லிம்பில் கீழே இருக்கும். ஓகே, ஸோ இது என்னோட 3 லிம்புடு கோர் டைப். இந்த மாதிரியான நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அகைன் இட் இஸ் a 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் தானப்பா. எஸ், 3 வைண்டிங்ஸ் இருக்கு, ஆர்ஒய்பின்ற 3 சீக்வன்ஸ் இருக்கு. அப்போ 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஸோ இந்த இடத்துல என்னோட கோர் டைப்பை நம்ம எங்க சிங்கிள் ஃபேஸ்ல கோர் டைப்பை பார்த்தோம்லப்பா. சிங்கிள் ஃபேஸ்ல நம்மளோட கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன டைப் ஆஃப் வைண்டிங் நம்ம கொடுத்துருப்போம்? ஸோ டு ரெடியூஸ் த லீக்கேஜ் ஃப்ளக்ஸ், அங்க நம்ம பார்த்தோம்ல அதே பாயிண்ட் தான்ப்பா. ஓகேங்களா? சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ல என்னோட லீக்கேஜ் ஃப்ளக்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இன்டர்லீவ்டு வைண்டிங் நம்ம பண்ணியிருப்போமா? அதே தான் இங்கேயும் பண்ணணும். ஓகேயா? ஸோ இது ஒரு 3 லிம்புடு கோர்ன்றது இட் இஸ் சிமிலர் டு த கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? டு ரெடியூஸ் த லீக்கேஜ் ஃப்ளக்ஸ், ஸோ ஏன்னா இதில் நிறைய லீக்கேஜஸ் இருக்கும் சார். ஓகேங்களா? பிகாஸ் இங்கே பாருங்க இப்படி போகும், இது என்னோட லீக்கேஜ் ஃப்ளக்ஸு. சிமிலராக இங்கே என்னோட லீக்கேஜ் இருக்கும்.
கரெக்டா? ஸோ இதோட ஹைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், வித்து தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹைட்டுன்றது ஸ்மாலாக இருக்கும், வித்துன்றது தான் அதிகமாக இருக்கும். அப்போ therefore to reduce the leakage flux, we go with interleaved and concentrated winding. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கோர் சொல்லியிருக்கேன், திஸ் இஸ் 5 limbed கோர்னு சொல்றேன்னா, அப்போ 5 limbs இருக்கும். ஓகே, 5 limbs இருக்கும். இதுதான் என்னோட 5 limbed டிரான்ஸ்ஃபார்மர் கோர். ஓகேங்களா? இங்க பாருங்க, அகைன் இங்கேயுமே நமக்கு 3 வைண்டிங்ஸ் இருக்கும், பட் என்னோட சரௌண்டிங் வந்து கோரால சூழ்ந்து இருக்கும். ஆனா இது வந்து சரௌண்டிங் வைண்டிங்கால நமக்கு ஆக்குபை பண்ணிருக்கோம், ஆனா இது சரௌண்டிங்கோட கோர் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா சேம் 3 phase வைண்டிங்கா வவுண்ட் பண்ண போறேன். திஸ் இஸ் ஆர் phase ஓட பிரைமரி, Y phase ஓட பிரைமரி, B phase ஓட பிரைமரி, RYB. ஓகே, சிமிலரா அதே மாதிரி RYB. ஸோ கிளியரா? இது என்னோட 5 limbed கோர். இந்த இடத்துல டு ரெடியூஸ் த லீக்கேஜ், இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், எஸ் இங்க நம்ம சாண்ட்விச் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த இடத்துல நம்ம இன்டர்லீவ் பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், சாண்ட்விச் பண்ணுவோம். டு ரெடியூஸ் த லீக்கேஜ் நம்ம என்ன பண்ணிருப்போம், சாண்ட்விச் வைண்டிங்ஸ் ஆர் ப்ரிஃபர்டு. ஓகே, இதுதான் என்னோட given constructions. ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் அங்கே நம்ம என்ன திங்ஸ் பார்த்தோமோ அதே பாயிண்ட் தான்ப்பா இங்கே இருக்கும், பெருசாக எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஓகே, அந்த இடத்துல நம்ம வெறுமனே கோர் டைப் ஷெல் டைப்னு பிரிச்சிருப்போம் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை. இந்த இடத்துல 3 limbed கோர் டைப், 5 limbed கோர் டைப் அப்படின்னு தான் பிரிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல அடிஷ்னலாக இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஃப்ளக்ஸஸ் ரொம்ப நிறையா இருக்கும். ஓகே, ஏன்னா இப்போ பாருங்க ஏர் வழியாக போகுது, ஸோ இது ஏருக்கு போதா, திஸ் இஸ் ஏர் கேப்புக்கு போகுது. ஸோ இங்கேயும் பாருங்க ஏர் கேப்புக்கு நிறைய போகுது. ஓகே, when compared to the 5 limbed கோர் இதில் ரொம்ப அதிகமான லீக்கேஜ் இருக்கும். ஓகே, இதை வேணா அடிஷ்னலாக எழுதிக்கலாம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். It has
more leakage flux. இதுல வந்து less leakage தான் இருக்கும். ஸோ ஏன் இதுல வந்து நிறைய லீக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஏர் வழியா தான் போகுது. ஓகே, நிறைய ஏர் கேப்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு எப்பவுமே என்ன தெரியும், ஏர் கேப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ரிலக்டன்ஸ் அதிகமாகுது அப்படின்றது தான் அர்த்தம். ரிலக்டன்ஸ் அதிகமாகுதுன்னா என்ன குறையும், ஃப்ளக்ஸ் குறைஞ்சிரும். கரெக்டா? அப்போ திஸ் இஸ் ஃப்ளக்ஸ்ன்றது யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ். ஓகே, அப்ப டோட்டல் ஃப்ளக்ஸ்ன்றது ரிமைன் கான்ஸ்டன்ட் தான். ஆனா இதுல யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ் குறைஞ்சிடுறான்னா அப்ப என்ன ஆகுது, லீக்கேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேயா? சோ ஏர் கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்போ ரிலக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ்ன்றது குறைஞ்சிரும். அண்ட் டோட்டல் மேக்னெட்டோ ஃபோர்ஸ்ன்றது என்ன, சோ I mu is I mu and n I muன்றது கான்ஸ்டன்ட். ஓகேயா? மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ்ன்றது கான்ஸ்டன்டா இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து ஏர் கேப் அதிகப்படுத்துனீங்கன்னா டெஃபினட்டா அது ரிலக்டன்ஸ் அதிகப்படுத்தும். தேர்ஃபோர் லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் தான் அதிகமாகும், யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ் குறைஞ்சிருக்கும். ஓகே, இந்த கேஸ்ல அதுதான் நடந்திருக்கும். இங்க என்ன நிறைய இருக்குப்பா, நிறைய ஏர் கேப்ஸ் இருக்கு. கரெக்டா? இங்க நிறைய ஏர் கேப்ஸ் இருக்கு. ஆனா இங்க பாருங்க, it won't go in the air gap, it go in this flux way. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் வழியா தான் போகும், வெளியே ஏர் கேப்புக்கு போகாது. ஏன்னா அது இந்த சைடு ஆஃப் பிளக்ஸுக்கு ஒரு பாத் இருக்கு 5 லிம்படு கோர்ல. ஆனா 3 லிம்படு கோர்ல பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல அண்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கிற பிளக்ஸுக்கான பாத்தஸ் இல்லாததுனால ஏர் கோர் வழியா போச்சு. ஆனா இந்த 5 லிம்படு கோருக்கு என்னோட ஃப்ளக்ஸ் பாத் இருக்கு. அப்போ இந்த இடத்துல லெஸ் லீக்கேஜ் ஃப்ளக்ஸ். கரெக்டா? இப்போ இந்த லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் எல்லாம் என்னவா மாறிடுது, இட் பிகம் யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ். அப்போ இந்த லீக்கேஜ் ஃப்ளக்ஸஸ் எல்லாமே யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ்க்கா மாறிடுது. ஓகே, அதனால எப்பவுமே என்னோட 3 லிம்படு கோரை விட 5 லிம்படு கோரோட லீக்கேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ எதுக்கு அப்படின்னா இட் ஹேஸ் ஹை விண்டோ ஃபேக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட விண்டோ ஃபேக்டர் ரொம்ப கம்மியா இருக்கும். ஹைட்ன்றது லோ விண்டோ ஃபேக்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹை விண்டோ ஃபேக்டர் இருக்கும். அடுத்ததா சார், இதுலயே நான் உங்களுக்கு அந்த நேத்து நான் லீனியாரிட்டின்ற ஒரு டாபிக்கை நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன்ல. ஸோ நேற்று நம்ம பார்த்தோம்ல, அந்த நான் லீனியாரிட்டி ஆஃப் த கோர்னால என்ன நடக்கும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். பிகாஸ் ஆஃப் நான் லீனியாரிட்டி நேச்சர் ஆஃப் த கோர் இட் ப்ரொடியூசஸ் தேர்ட் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா, என்னோட நான் லீனியாரிட்டினால என்னோட ஃப்ளக்ஸ் தேர்ட் ஹார்மோனிக் ஃப்ளக்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சார், இப்போ நீங்கள் ஒரு கோர் காமிச்சிங்க, இந்த இடத்துல என்னோட ஏர் கேப் இன்க்ரீஸ் ஆனதுனால என்ன ஆச்சு, ஏர் கேப் இன்க்ரீஸ் ஆனால் ஃப்ளக்ஸ் குறையன்னு சொன்னேன்னா எஸ். அப்போ ஃப்ளக்ஸ் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா எஸ். அப்போ டெஃபினட்டா எனக்கு என்ன ஃப்ளக்ஸும் குறைஞ்சிச்சு, ஃபண்டமெண்டலோட ஃப்ளக்ஸும் குறையும். ஏர் கேப் இன்க்ரீஸ் ஆனதுனால ஃபண்டமெண்டலோட ஃப்ளக்ஸும் குறையும், as well as third order ஹார்மோனிக்கோட ஃப்ளக்ஸும் குறையும். ஓகே, ஏர் கேப் இன்க்ரீஸ் ஆனதுனால என்ன குறைஞ்சிச்சு, ஃபண்டமெண்டல் ஃப்ளக்ஸ் எவ்வளோ குறைஞ்சிச்சோ அதே மாதிரி தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்ஸும் குறைஞ்சிச்சு. பிகாஸ் ஆஃப் திஸ் நான் லீனியாரிட்டி எஃபெக்ட் ஆல்சோ ரெடியூசஸ். எதனால தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக் குறைஞ்சிதும்பா. வென் இந்த கனெக்ஷன் வந்து கோர் டைப் கனெக்ஷனா இருந்துச்சுன்னா, ஒரு கனெக்ஷன் வந்து கோர் டைப் கனெக்ஷனா இருந்துச்சுன்னா, 3 லிம்படு கோரா இருந்தாலோ சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்தீங்கன்னா கோர் டைப் கனெக்ஷனா இருந்தாலோ ஏர் கேப் அதிகமானதுனால ஸோ ஃபண்டமெண்டல் ஃப்ளக்ஸ் குறையும். அட் த சேம் ப்ரொபோசிஷன் தேர்ட் ஆர்டர் ஃப்ளக்ஸும் குறையும். ஓகே, தேர்ட் ஆர்டர் இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ண அந்த ஃப்ளக்ஸஸும் குறையும். அப்போ தேர்ஃபோர் இதனால என்னவாகும், இட் ரெடியூசஸ் த நான் லீனியாரிட்டி ஆஃப் த கோர், இட் டிக்ரீசஸ் the air gap. என்ன காரணம், the air gap தான். the air gap decreases the non-linearity behavior of transformer core. என்னோட நான் லீனியாரிட்டி பிஹேவியர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் அப்படின்றது என்னவாகுது, ஸோ குறையுது. தேர்ஃபோர்
third order harmonic flux become weak. கிளியரா? இந்த இடத்துல இந்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்ஸோட ஃப்ளக்ஸ் ரொம்ப வீக்கா மாறிடும். ஓகேயா? ஸோ அப்போ இதுல இந்த மாதிரி கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ இஷ்யூ. ஓகேயா? அப்ப அந்த நான் லினியாரிட்டின்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனை இங்க ரொம்ப பெரிய எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனா இது என்னோட ஷெல் டைப்ல நீங்க போனீங்கன்னா, விச் மீன் 5 limbed கோர்ல நீங்க போனீங்கன்னா, இந்த இடத்துல என்னோட லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் என்னவாகும்பா? ஸோ லீக்கேஜ் ஃப்ளக்ஸும் குறையாது, யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸும் குறையாது. கரெக்டா? ஸோ அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஏர் கேப் வந்து சிம்பிளா இதே பேட்டர்ன்லயே கூட நான் உங்களுக்கு சொல்றேன். ஏர் கேப் வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அப்ப தேர்ஃபோர் ஃபண்டமெண்டல் ஃப்ளக்ஸ் என்னவாகுது? கான்ஸ்டன்டா இருக்குது. ஸோ ஏர் கேப் வந்து கான்ஸ்டன்ட் கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஃபண்டமெண்டல் ஃப்ளக்ஸ்ன்றது இட் இஸ் கான்ஸ்டன்ட். சிமிலரா தேர்ட் ஆர்டர் ஃப்ளக்ஸும் என்னவாகும்னா கான்ஸ்டன்ட். அப்ப தேர்ட் ஆர்டர் ஃப்ளக்ஸ் வில் பிகம் எக்ஸிஸ்ட். ஓகே, தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக் ஃப்ளக்ஸ் exist. அப்ப therefore still the non-linearity behavior exists. பர்టిక్యులரா நீங்க என்னன்னா சொல்லலாம், எக்ஸிஸ்ட்னு சொல்லலாம், இல்லனா ஏர் கேப் குறைஞ்சதுனால அதிகமா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஏர் கேப் கம்மியானதுனால ஃபண்டமெண்டல் அதிகமாகுதுன்னு சொல்லலாம். ஓகே, ஃபண்டமெண்டல் அதிகமாகுது, அதே மாதிரி தேர்ட் ஆர்டர் அதிகமாகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா லீக்கேஜ் குறைஞ்சிச்சுன்னு இல்லை, இதை கம்பேர் பண்ணி நான் சொல்றேன். இதை கம்பேர் பண்ணி நான் சொல்றேன். இதை காட்டிலும் இதுக்கான ஏர் கேப் குறைஞ்சிச்சு, அப்ப அதை காட்டிலும் இதுல ஃபண்டமெண்டல் அதிகமா வரும். எஸ், டெஃபினட்டா அதிகமான வோல்டேஜ் வரும் என்னோட 5 limbed கோர்ல. when compared to the 3 limbed கோரை விட 5 limbed கோர்ல அதிகமான வோல்டேஜ் வரும். at the same time அதிகமான தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்ஸும் வரும். தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்ஸ் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீசஸ் அப்படின்னு கூட போடலாம். ஓகேயா சார், நீங்க இதை கம்பேர் பண்ணி தான் நான் எழுதுறேன். ஓகே, நான் கான்ஸ்டன்ட்னு போடல, எதுக்காகனா நான் இவனை கம்பேர் பண்றேன். ஸோ என்னோட 3 limbed கோரை கம்பேர் பண்ணி தான் நான் என்னோட அடுத்த கோரை நான் சொல்லணும், 5 limbed கோரை. கரெக்டா? அப்ப தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்ஸ் ஃப்ளக்ஸ் இன்க்ரீசஸ். அப்ப therefore இது என்ன பண்ணும், இட் இன்க்ரீசஸ் த நான் லீனியாரிட்டி பிஹேவியர் ஆஃப் கோர். என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் கோரோட நான் லீனியாரிட்டி பிஹேவியர்ன்றது இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அப்போ இது எப்படி சார் என்னால் கேன்சல் பண்ண முடியும்? டு கேன்சல் தேர்ட் ஹார்மோனிக் we need to connect the connection in delta. கனெக்ட் ஏ, அதாவது நீங்க ரெண்டு சைடுமே டெல்டால கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லப்பா. ஓகே, என்னோட பிரைமரி செகண்டரி ரெண்டுமே நீங்க டெல்டாவா தான் கனெக்ட் பண்ணிருக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது, அந்த அவசியம் கிடையாது. பிரைமரி டெல்டாவா இருந்தா செகண்டரி எதுன்னா இருக்கலாம், ஸ்டாரானா இருக்கலாம், டெல்டாவா இருக்கலாம். இல்ல பிரைமரி ஸ்டாரா இருந்துச்சுன்னா அப்ப செகண்டரி மட்டும் நமக்கு டெல்டாவா இருக்கணும். அப்போ என்னோட தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்ஸ் நீங்க குறைக்கணும்னா எய்தர் சைடை நீங்க டெல்டாவா கனெக்ட் பண்ணா போதும், எனி ஆஃப் த சைடை நீங்க டெல்டாவா கனெக்ட் பண்ணா போதும். ஸோ ரெண்டு சைடுமே டெல்டாவா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேயா? டு கேன்சல் தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக் அட்லீஸ்ட் ஒன் வைண்டிங் ஷுட் பி கனெக்டட் இன் டெல்டா. இன் டெல்டா கனெக்ஷன். அவ்வளோதான் சார். அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு வைண்டிங்கை மட்டும் நீங்கள் டெல்டாவாக கனெக்ட் பண்ணுங்க. ஸோ டெல்டாவாக கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த இஷ்யூவை என்னால் ரிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அப் டு திஸ் கிளியர் அப்பா, அவ்வளவுதான் என்னோட 3 phase டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷனு.
ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எய்தர் பிரைமரி நீங்கள் டெல்டாவாக இருக்கும், செகண்டரின்றது ஸ்டாராக இருக்கும். ஓகே, பிரைமரின்றது டெல்டாவாக இருக்கும், இல்லை செகண்டரின்றது ஸ்டாராக இருக்கும். இல்லை செகண்டரின்றது இல்லை பிரைமரி ஸ்டாராக இருந்தால் செகண்டரி டெல்டாவாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபார்மர்ஸை தான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால இந்த இஷ்யூன்றது இட் வில் பி ரிசால்வ்டு. ஓகே, அப்போ ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னவே போகலாம், 5 லிம்புடு கோருக்கே நீங்கள் போகலாம். ஓகேயா, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 லிம்புடு கோருக்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி 5 லிம்புடு கோரை யூஸ் பண்ணால் எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? எனக்கு அதிகமான ஃபண்டமெண்டல் ஃப்ளக்ஸ் கிடைக்கும். அதிகமான ஃபண்டமெண்டல் ஃப்ளக்ஸ் கிடைச்சதுனால அதிகமான அவுட்புட் கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்ஸோட இஷ்யூ இருக்கு. பட் இந்த இஷ்யூவை நம்ம வந்து எய்தர் எனி ஆஃப் த சைடை நீங்கள் டெல்டாவாக கனெக்ட் பண்ணி அந்த இஷ்யூவை நீங்கள் சரி பண்ணிடலாம். ஓகேயா, ஸோ அவ்வளவுதான்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னோட இஎம்எஃப் ஈக்குவேஷனுக்கு போயிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், வைண்டிங்கு அதோட ஸ்கீம் ஆஃப் வைண்டிங்ஸை பார்த்தோம்ல, கனெக்ஷனு. அடுத்ததான் இஎம்எஃப் ஈக்குவேஷன். சேம் இஎம்எஃப் ஈக்குவேஷன் தான்ப்பா, ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும்தான் வரும். அதுக்காக தான் நான் இதை எழுதுறேன், இஎம்எஃப் ஈக்குவேஷன். ஸோ அங்கே என்ன பார்த்தோம், E1 is equivalent to 4.44 NBMAF அப்படின்னு எழுதணும்னா, ஸோ இது வந்து சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு எழுதணுமா? ஆனால் இங்கே 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை எழுதுறப்போ ஸோ E1 மட்டும் எழுதக்கூடாது சார். ஏன்னா 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு ஃபேஸ் இருக்குது, இல்லை லைன் இருக்குது. எப்பவுமே நீங்கள் ஃபேஸஸில் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். பவர் எப்பவுமே ஃபேஸஸில் தான் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, அப்போ therefore E1 per phase அப்படின்னு எழுதணும், அவ்வளோதான். E1 per phase. அப்போ E1 per phase எழுதுனீங்கன்னா 4.44ன்றது கான்ஸ்டன்ட் தான். ஓகே, ஸோ E1 per phase is equivalent to 4.44ன்றது கான்ஸ்டன்ட். அடுத்ததா N1, ஸோ N1 per phase எழுதணும். ஏன்னா நம்பர் ஆஃப் டன்ஸ்ன்றது 1400 டன்னு எடுத்துக்க முடியாது. இங்கே பாருங்க 3 ஃபேஸ் வைண்டிங்கில் பர் ஃபேஸ் இது வந்து R ஃபேஸ், இது வந்து Y ஃபேஸ், இது வந்து B ஃபேஸ். அப்போ ஒரு ஃபேஸுக்கு எவ்வளோ வைண்டிங் இருக்கு? மொத்தம் 1200 கண்டக்டர் இருக்கா? அப்போ ஒரு வைண்டிங்க்கு 400 கண்டக்டர் இருக்கு அப்படின்றது நம்ம சொல்லணும்ல. அதுக்காக என்னோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் ஃபேஸில் தான் நீங்கள் எழுதணும். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் ஃபேஸில் எழுதினா தான் என்னால் இஎம்எஃப் பர் ஃபேஸை சொல்ல முடியும். 4.44 N1 per phase. அடுத்ததா BM ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அடுத்ததா ஏரியா அண்ட் ஃப்ரீக்வன்சி. ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். ஸோ இது வந்து பிரைமரியோட இஎம்எஃப் பர் ஃபேஸு. செகண்டரியோட இஎம்எஃப் பர் ஃபேஸ் கேட்டாங்கன்னா E2 பர் ஃபேஸ். ஓகே, இது E1 பர் ஃபேஸ் எழுதணும்ல, அதே மாதிரி E2 பர் ஃபேஸ் எழுதணும். ஸோ இது என்ன சார், 4.44 that is N2 per phase Bmax AF. ஓகே, Bmax AF. ஓகே, இது செகண்டரி இஎம்எஃப் பர் ஃபேஸ். ஸோ இது என்னோட பிரைமரி இஎம்எஃப் பர் ஃபேஸ், இது என்னோட செகண்டரி இஎம்எஃப் பர் ஃபேஸ், இது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் ஃபேஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் ஃபேஸ். ஓகே, இங்க n அப்படின்றது n பர் ஃபேஸ்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் ஃபேஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட இஎம்எஃப் ஈக்குவேஷன்ஸ். இதில் வேற எந்த சேஞ்சஸும் வராது, மீதி திங்ஸ் ரிமைனிங் சேம் தான்ப்பா. ஓகே, இப்போ நம்ம வேரியஸ் 3 ஃபேஸ் கனெக்ஷன்ஸ்க்கு போகலாமா? வேரியஸ் 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன். சார் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலர் கனெக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ரெகுலர் கனெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸ்பெஷல் கனெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 டைப் ஆஃப் கனெக்ஷன் இருக்கும். ஆக மொத்தமாக 6 டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸை பற்றி நம்ம படிக்கணும். ஓகே, அந்த 6 டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா தட்ஸ் ஆல்ப்பா. ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம்னா, இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நமக்கு பேரலல் ஆப்ரேஷன்ற ஒரு கேஸ் மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், பேரலல் ஆப்ரேஷன் சொல்லிட்டு. அடுத்ததா ஆக்சிலரி பார்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்னு நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல, அதையுமே நான் நாளைக்கு கொண்டு வர்றேன். ஸோ என்னென்னலாம் இருக்குது, என்னோட பக்கோல்ஸ் ரிலே என்ன பண்ணுது, கன்வெர்ட்டர் என்ன பண்ணுது, ஸோ கன்வெர்ட்டர் ஃபின்ஸ் என்ன பண்ணுது, கூலிங் டேங்க் இதெல்லாம் எங்கே இருக்கணும், என்ன ஒர்க், அந்த மாதிரி ஒரு பேசிக் டேட்டாஸ். ஓகே, அதெல்லாம் செகண்டரி பார்ட். அதெல்லாம் நம்ம நாளைக்கு அதையும் பேரலல் ஆப்ரேஷனையும் நாளைக்கு நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்ததாக ரிமைனிங் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்குது. ஸோ முடிஞ்சால் நாளைக்குமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன் டிரான்ஸ்ஃபார்மரை.
ஓகே. ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் இப்போ வேரியஸ் 3 phase டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன்ஸ். ஸோ இன்னைக்கு எவ்வளோ கம்ப்ளீட் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். வேரியஸ் 3 phase டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் என்னோட நார்மல் கனெக்ஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நார்மல் கனெக்ஷன்ஸ். ஸோ இதை தான் நான் என்னவா பிரிக்கிறேன்னா 4 டைப்பாக பிரிக்கிறேன். அது அப்படியே டைரக்டாக 1 by 1 பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட டெல்டா டெல்டா கனெக்ஷன் எடுத்துக்கிறேன் சார். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கனெக்ஷன்ன்றது டெல்டா டெல்டா கனெக்ஷன். ஓகே, நான் ஆல்ரெடி நேற்று கிளாஸ் வரப்பவே சொல்லியிருந்தேன், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த டாட் நோட்டேஷன்ஸை நீங்கள் ஜஸ்ட் ஒரு முறை கோ த்ரூ பண்ணாதான்ப்பா வெக்டார்ஸை நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னேன்னா. ஸோ அந்த டாட் நோட்டேஷன் ஞாபகம் இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு காயிலோட டாட்ல என்டர் ஆகுதுன்னா அடுத்த காயிலோட டாட்ல லீவ் ஆச்சுன்னா விச் இஸ் 180 degree ஃபேஸ் ஷிஃப்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இதுக்காக ஒரு டெல்டா கனெக்ஷன் எடுத்துக்கிறேன். டெல்டா கனெக்ஷன்னா என்னப்பா? ஸோ இதுவுமே 3 வைண்டிங் இருக்கும். ஆர் ஃபேஸ் வைண்டிங், ஒய் ஃபேஸ் வைண்டிங், அடுத்ததா பி ஃபேஸ் வைண்டிங். ஓகே, இதோட டாட் நோட்டேஷன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். டாட் நோட்டேஷன் இஸ் ஹியர். ஓகே, இப்போ இது என்னப்பா? ஆர் ஃபேஸ், ஏ ஃபேஸ், பி ஃபேஸ், சி ஃபேஸ்ன்னு எடுத்தாலும் ஒன்று தான், ஆர்ஒய்பி அப்படின்னு எடுத்தாலும் ஒன்று தான். ஃபார் எக்ஸாம்பிளாக நான் இங்கே ஏபிசி அப்படின்ற ஃபேஸ் சீக்வன்ஸை எடுத்துக்கிறேன். அடுத்ததாக அகெயின் என்ன பண்ணுறேன், திரும்பவும் இது பிரைமரி டெல்டா இல்லை, செகண்டரியும் டெல்டா. அப்போ தேர்ஃபோர் இன்னொரு வைண்டிங்கை நான் செகண்டரியை வரைகிறேன். பிரைமரி முடிஞ்சிச்சு, இப்போ செகண்டரி. இன்னும் கனெக்ஷனை நான் கொடுக்கல, ஜஸ்ட் வைண்டிங்கை மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ கனெக்ஷனை கொடுக்கல. ஓகே, இதில் நான் என்ன பண்ணுறேன், டாட் இங்கே இருக்கு. இப்போ பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், கனெக்ஷனை கொடுக்குறேன். ஸோ இங்கிருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த வைண்டிங் இருக்கான்ல அவனோட கனெக்ட் பண்ணுறேன். இருங்க, இதை வேணா வேற கலர்ஸில் நம்ம வரைஞ்சிக்கலாம். எஸ், ஓகே, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா, திஸ் இஸ் A1 பாயிண்ட்னு எடுத்துக்கிறேன், இது A2. ஸோ அதே மாதிரி B1 பாயிண்ட்டு B2, அதே மாதிரி C1 பாயிண்ட்டு C2. ஸோ விச் இஸ் அகெயின் இது A1 பாயிண்ட்டு, இது A2 பாயிண்ட்டு. ஸோ இது B1 பாயிண்ட்டு, இது B2 பாயிண்ட்டு. ஸோ இது C1 பாயிண்ட்டு, இது C2 பாயிண்ட். இங்கே பாருங்கள், A1 பாயிண்ட்டையும் C1 பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அதான் சாரி, A2 பாயிண்ட்டையும் C1 பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்போ அதே மாதிரி இங்கேயும் A2 பாயிண்ட்டையும் C1 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்க. A2 பாயிண்ட்டு, C1 பாயிண்ட்டு. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த கரண்ட் வந்து இங்கிருந்து இந்த டாட்ல இருந்து லீவ் ஆகுது. சார் இந்த இடத்துலையும் லீவ் ஆகுது, இந்த இடத்துலையும் லீவ் ஆகுது. அண்டு இந்த இடத்துலையும் A2வும் C1ம் கனெக்டாக இருக்குது, இந்த இடத்துலையும் A2வும் C1ம் கனெக்டாக இருக்குது. அப்போ டெஃபினட்டாக நம்ம இதிலிருந்தே சொல்லிடலாம். ஸோ எப்போவுமே என்னோட டெர்மினல்ஸ் ஆர் த சேம் டெர்மினல்ஸ் அட் த போத் சைடு இருந்துச்சுன்னா ஃபேஸ் ஷிஃப்ட் 0. ஸோ டிஃப்ரெண்ட் டெர்மினல்ஸ் வந்து இருந்துச்சுன்னா ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து 180 டிகிரி. ஓகே, ஸோ நான் இங்கே அதை எழுதுறேன். டெர்மினல்ஸ் ஆர் சேம், ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து 0 டிகிரி. டெர்மினல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட்
ஓகே, டாட்ஸ் ஆன் த ஆப்போசிட் டெர்மினல்ஸ் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகே, டாட்ஸ் ஆன் த ஆப்போசிட் டெர்மினல்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே ஒன்று தான். ஸோ ஃபேஸ் ஷிஃப்ட் 180 டிகிரி கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல A2C1, இங்கேயும் A2C1 ரெண்டுமே சேமாக தானே நான் கொடுத்துருக்கேன். ஸோ டெர்மினல்ஸ் ஆஃப் சேம் இங்கே இருக்கிறதே அதே மாதிரி நான் கொடுக்குறேன். அப்போ தேர்ஃபார் இங்கே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக எனக்கு 0 டிகிரி கனெக்ஷன் தான் கிடைக்கும். சேம் அப்படின்னா 0 டிகிரி. ஓகே, அடுத்ததையும் இதே மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, இந்த இடத்துல அகெயின் A1 இருக்கான்ல, ஸோ A1 connected is with B2. அதே மாதிரி B1 is connected with C2. ஓகே, இங்கேயுமே அதே மாதிரி இருக்கும் சார், இங்கேயுமே அதே மாதிரி இருக்கும். A1 is connected with B2. ஸோ அதே மாதிரி C2 is connected with B1. ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா விச் இஸ் 0 டிகிரி கனெக்ஷன். இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேவ் ஃபார்ம் சைனசாய்டலாக கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இப்போ என்னோட அவுட்புட்டும் என்னவா இருக்கும்னா சேம் வேவ் ஃபார்ம்ஸ் தான் வரும். ஓகே, இந்த இடத்துல இட் இஸ் சைனசாய்டல், ஸோ அதுவுமே எனக்கு சைனசாய்டலாக தான் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேஸ் ஷிஃப்ட் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 0 டிகிரி கனெக்ஷன் சொல்லலாம். ஓகே, இட் இஸ் 0 டிகிரி கனெக்ஷன். அடுத்ததா நீங்க கிளாக்ல 0 டிகிரியை 0 டைம் பார்த்தா எப்படி இருக்கும்? ஸோ பெரிய முள்ளும் என்னோட சின்ன முள்ளும் கரெக்டா 12 மணி 12 இருக்கிறப்போ 0 டிகிரியில இருக்கும். அதாவது இதை நான் எப்படி சொல்றேன்னா, சரி இதோட வெக்டாரை வரைவோம். ஓகே, இவனோட வெக்டார் டயக்ராமை வரைஞ்சிங்கன்னா திஸ் இஸ் A1, அடுத்ததா திஸ் இஸ் B1, அடுத்ததா திஸ் இஸ் C1. இது பிரைமரியோட வெக்டார். This is primary of transformer. அப்ப secondary நீங்க வரைஞ்சாலும் it will be coincide with this. So this is A2, இது B2, C2. just நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் primary secondaryன்றதுக்காக. இல்லைன்னா நீங்க இதை கேபிட்டல் A ஸ்மால் n கூட எடுத்துக்கலாம் primary secondaryன்றதுக்காக. ஓகே, ஏன்னா நான் அங்கேயே A1 B1 C1ன்றத டெர்மினலாக நான் எடுத்துக்கிட்டேன்னா அப்போ C இதை வந்து கேபிட்டல் A கேபிட்டல் B கேபிட்டல் சின்னு எடுத்தேன்னா திஸ் இஸ் ஸ்மால் a ஸ்மால் b ஸ்மால் c. ஓகே, இது வைண்டிங். ஓகே, இது என்னோட பிரைமரி வைண்டிங். கேபிட்டல் A கேபிட்டல் B கேபிட்டல் சின்றது பிரைமரி வைண்டிங். ஸ்மால் a ஸ்மால் b ஸ்மால் c. ஸோ இது என்னோட செகண்டரி வைண்டிங். ஓகே, இது என்னோட செகண்டரி வைண்டிங். ஓகே, அப்போ இவன் கேபிட்டல் A கேபிட்டல் B கேபிட்டல் C. ஓகே, இப்போ இவன் ஸ்மால் a ஸ்மால் b ஸ்மால் c. இப்போ இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் இப்போ பாருங்க, இந்த கேபிட்டல் ஏவையும் இந்த ஸ்மால் ஏவையும் நீங்கள் வச்சிங்கன்னா 0 டிகிரி எனக்கு கொடுக்குதா? எஸ், அதனால தான் இதை நான் 0 டிகிரி கனெக்ஷன் சொல்கிறேன். ஓகே, என்னோட கேபிட்டல் ஏவையும் ஸ்மால் ஏவையும் நீங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணீங்கன்னா என்ன கொடுக்குது? எனக்கு 0 டிகிரி கொடுக்குதா? எஸ், தேர்ஃபோர் இட் இஸ் 0 டிகிரி. ஓகே, அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் 0 டிகிரி கனெக்ஷன். அடுத்ததா இந்த 0 டிகிரி கனெக்ஷனை நம்ம வேற என்னெல்லாம் சொல்லலாம் சார்? 0 அப்படின்றது எப்போ எனக்கு கிளாக்ல வரும்? ஸோ பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதை வந்து என்னோட கிளாக்கோட பெரிய முள்ளாவும் இதை கிளாக்கோட சின்ன முள்ளாவும் எடுத்தீங்கன்னா அப்போ பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் நமக்கு எப்போ சார் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும்? D0, அதாவது நூன் நைட்டு 12 o'clock. ஸோ அதுக்கப்புறமா மதியம் 12 o'clock. ஸோ கரெக்டா? ஸோ காலையில் டைமை நம்ம 0 அப்படின்னு சொல்லலாமா? அடுத்ததான் மதியம் 12 கரெக்டா? அப்போ 0 டிகிரி கனெக்ஷன் இல்லைன்னா ஸோ D0 இல்லைன்னா D12 அப்படின்னு கூட சொல்லலாம். இது எப்படி எழுதலாம்னா இது என்ன கனெக்ஷன்? திஸ் இஸ் டெல்டாவா? இது என்ன?
திஸ் இஸ் ஆல்சோ டெல்டா. கரெக்டா? அப்போ இதை கேபிட்டல் டின்னு எழுதலாம், இதை வந்து ஸ்மால் டின்னு எழுதலாம். அப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி 12 கனெக்ஷன் அப்படின்னு எழுதலாம். ஸோ இல்லை கேபிட்டல் டி ஸ்மால் டி 0 கனெக்ஷன். ஓகே, புரியுதாப்பா? இந்த கேபிட்டல் டின்றது பிரைமரி டெல்டான்றதை மீன் பண்ணுது. திஸ் இஸ் டெல்டா, ரைட்? ஓகே, கேபிட்டல் டெல்டா இதுதான் கேபிட்டல் டி ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸ்மால் டெல்டான்றது இந்த வைண்டிங் ஸ்மால் டின்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ரெண்டுமே டெல்டா வைண்டிங்கு. பிரைமரியை கேபிட்டலில் சொல்கிறேன், செகண்டரிஸ் எல்லாமே நான் வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் சொல்லியிருக்கீங்க. பாருங்க, கேபிட்டல் லெட்டர்ஸில் பிரைமரிஸை சொல்லணும், ஸ்மால் லெட்டர்ஸை செகண்டரிஸை சொல்லணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷனை நம்ம டிடி 12 கனெக்ஷன் சொல்லலாம், இல்லை டிடி 0 கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த கனெக்ஷன்ஸ் புரியுது இல்லப்பா? அடுத்ததா, ஒருவேளை நீங்க ஆப்போசிட் போலாரிட்டிஸ்க்கு கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகேயா? ஸோ ஆப்போசிட் போலாரிட்டிஸ்க்கு நீங்க கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ இந்த கனெக்ஷன் வந்து என்னவா இருந்திருக்கும்? இங்க பாருங்க, இதுல என்ன கனெக்ட் பண்ணிருக்கீங்க? A2-வை C1-ஓட கனெக்ட் பண்ணீங்க. இங்கேயும் பாருங்க, A2-வை C1-ஓட கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த இடத்துல A2-வை C1-க்கு பதிலா கனெக்ட் பண்ணாம ஸோ C2-க்கு கனெக்ட் பண்றது, இல்ல B1-க்கு கனெக்ட் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி வேற மாதிரி கனெக்ட் பண்ணீங்கன்னா அப்ப என்ன வந்திருக்கும்னு நான் சொல்றேன். ஓகே, அடுத்த கனெக்ஷன், அடுத்த கேஸ் இது ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகே, இதுல என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் இது. இப்படி கனெக்ட் பண்ணிருக்கலாம் நான். ஸோ இல்லைன்னா இப்படி கூட கனெக்ட் பண்ணலாம். Okay, this is capital A, capital B and capital C. ஓகே, அடுத்ததா இது எப்பவுமே நம்ம என்ன எடுத்திருந்தோம் இந்த சைட்ல? இதை வந்து கேபிட்டல் A1, இது கேபிட்டல் A2, இது கேபிட்டல் B1, இது கேபிட்டல் B2, அடுத்தது இது கேபிட்டல் C1, இது கேபிட்டல் C2ன்னு எடுத்திருந்தேன். ஓகே, இது ஸ்மால் a, ஸ்மால் b, ஸ்மால் c. பிரைமரி வந்து கேபிட்டல், செகண்டரி வந்து ஸ்மால். ஓகே, அடுத்ததா அகைன் இது வந்து a1, இது வந்து a2. ஸோ கிளியர். அடுத்ததா இது என்னோட b1, நெக்ஸ்ட் இது என்னோட b2. சிமிலரா இது என்னோட c1, சிமிலரா இது என்னோட c2. ஓகே, இங்க பாருங்க, இப்போ என்னோட கனெக்ஷன்ஸை நம்ம கொடுப்போம். ஸோ இந்த சைடில் என்ன பண்ண சார்? நோ சேஞ்ச். முன்ன நான் என்ன கொடுத்துருந்தனோ அதே மாதிரி தான் இருக்கு. ஓகே, A2-வை C1-ஓட கனெக்ட் பண்றேன். ஓகே, A2-வை C1-ஓட கனெக்ட் பண்றேன். அடுத்ததா A1-ஐ B2-ஓட கனெக்ட் பண்றேன். அடுத்ததா நெக்ஸ்ட் B1-ஐ C2-ஓட கனெக்ட் பண்றேன். ஓகே, ஸோ முன்ன எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். தேர் இஸ் நோ சேஞ்ச். கேபிட்டல் டி இதுவுமே என்னோட டெல்டா. ஓகே, இப்போ இவனோட வெக்டாரை நீங்க வரைஞ்சீங்கன்னா முன்ன என்ன இருந்தா அதே மாதிரி தான் இருப்பான் வெக்டார், ரைட்? ஸோ அப்போ தேர்ஃபோர் இது என்ன? கேபிட்டல் ஏ, இது என்னோட ஸ்மால் பி, இது என்னோட கேபிட்டல் பி, இது வந்து கேபிட்டல் சி. ஓகே, இதோட வெக்டார்ஸை நம்ம பாறையிறோம். ஓகே, அடுத்ததா இந்த இடத்துல நம்ம இந்த கனெக்ஷன்ஸ் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுதுப்பா. ஓகே, இங்க பாருங்க. ஸோ அங்க என்ன பண்ண, இந்த இடத்துல டயக்ராம் தான் பாருங்க. ஸோ A2-வை எடுத்துட்டு போயிட்டு C1-ல கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா, முன்ன கனெக்ஷன் மாதிரி A2-வை C1-ல கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா, ஆனா இந்த கேஸ்ல என்னோட A2-வை எடுத்துட்டு போயிட்டு B1-ல கனெக்ட் பண்றேன். முன்ன C1 இருந்துச்சு, இந்த கேஸ்ல B1. அவ்வளவுதான் சார், ஒரே ஒரு சேஞ்ச். முன்ன இதில் கனெக்ட் பண்ணுறேன், இப்போ ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணுறேன்.
ரெண்டே ரெண்டு பாசிபிள் தானே இருக்கு. இவனை வந்து ஏவிலேயே கனெக்ட் பண்ணக்கூடாது, ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். அப்போ எய்தர் பி இல்லைன்னா சியில தான் கனெக்ட் பண்ணணும். அப்போ டேரெக்டாக என்ன பண்ணுறேன், முன்ன சியில கனெக்ட் பண்ணனா இந்த முறை B1ல தான் கனெக்ட் பண்ணணும். தட்ஸ் இட். அப்போ அவன் இவங்க கனெக்ட் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லாமே இப்படி தான் கனெக்ட் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ மற்ற ஆட்டோமேட்டிக்காக எல்லா திங்ஸும் இப்படி தான் நமக்கு கனெக்டாக இருக்கும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? எஸ், C2ன்றது A1ஓட கனெக்ட் ஆகணும். ஏன்னா அடுத்தடுத்த ஃபேஸஸோட கனெக்ட் ஆயிருக்குல்ல. அப்போ C2ன்றது இட் கனெக்டட் டு A1. இப்போ பாருங்க சார், ஸோ நான் என்ன சொன்னேன், சேம் டாட்ஸ் கனெக்டடாக இருந்துச்சுன்னா 0, டிசிமிலராக இருந்துச்சுன்னா 180 சொன்னா இங்கே பாருங்க டிசிமிலராக இருக்கா. அப்போ டெஃபினட்டாக இந்த வெக்டார் என்னவாயிடும், இட் பிகம்ஸ் 180. இந்த இடத்துல ஏ இப்படி போட்டனா, கேபிட்டல் ஏ இப்படி போட்டனா, அப்போ இதுக்கு 180 டிகிரி என்ன, அப்படியே ஆப்போசிட்ல. திஸ் இஸ் ஸ்மால் ஏ. ஓகே, திஸ் இஸ் ஸ்மால் ஏ. அடுத்ததா இது என்னோட ஸ்மால் பி, நெக்ஸ்ட் இது நம்மளோட ஸ்மால் சி. அவ்வளோதான் சார். ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷனுக்கு என்ன சார் சொல்லலாம், இது வந்து கேபிட்டல் டெல்டா, திஸ் இஸ் ஸ்மால் டெல்டா. ஓகே, அப்போ இந்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷனுக்கு பேரு எஸ். இங்க பாருங்க, ஸோ இவன் ஆங்கிள் என்ன, 180 டிகிரி. போன கேஸ்ல ஆங்கிள் 0 டிகிரி. இந்த கேஸ்ல எனக்கு ஆங்கிள் என்னவா இருக்கும், இட் ப்ரொடியூசஸ் 180 டிகிரி கனெக்ஷன். ஓகே, ஸோ இந்த கனெக்ஷனுக்கு பேரு தட் இஸ் 180 டிகிரி கனெக்ஷன், இல்ல D6 கனெக்ஷன் சொல்லலாம். இப்போ பாருங்க, என்னோட பெரிய முள்ளு மேலே இருக்கு, அதாவது என்னோட சின்ன முள்ளு கீழே இருக்கு, பெரிய முள்ளு மேலே இருக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது என்னோட டைம் 6 குறிக்குதா? கரெக்டா? அப்போ DD6 கனெக்ஷன் சொல்லலாம். இல்ல therefore this is 180 டிகிரி கனெக்ஷன். இல்ல கேபிட்டல் D ஸ்மால் d D6 கனெக்ஷன். ஓகே, நான் ஏன் இந்த மாதிரி எடுத்துக்கல, பெரிய முள்ள வந்து இங்க எடுத்துட்டு சின்ன முள்ள இப்படி ஏன் எடுத்தேன்னா, பிகாஸ் இப்படி இருந்தாதான் ஃபுல் டைம் கம்ப்ளீட் ஆகும், 6 அப்படின்றத காமிக்கும். ஒருவேளை இதை வந்து சின்ன முள்ள எடுத்துக்கிட்டு இதை பெரிய முள்ள எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது 12:30 அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை. ஸோ அப்போ 12.0 அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஸோ எய்தர் நீங்க டிகிரீஸ்ல தான் சொல்லணும்னா அப்போ DD6 கனெக்ஷன் அப்படின்றத நீங்க சொல்லணும். ஓகே, இது புரியுது இல்லப்பா? ஓகே, அப்போ ஃப்ரம் திஸ் இதுதான் என்னோட ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன். இந்த கேஸ்ல என்னோட டெல்டாவை பொறுத்த வரைக்கும் எய்தர் 0 டிகிரி கனெக்ஷன் இருக்கும், இல்லைன்னா என்னோட 180 டிகிரி கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி தான் என்னோட ஸ்டார் கனெக்ஷன்லையும் எய்தர் 0 டிகிரி கனெக்ஷன் இருக்கும், இல்ல 180 டிகிரி கனெக்ஷன் இருக்கும். இப்போ நம்ம டெல்டா முடிஞ்சிச்சு இல்ல, அடுத்ததான் நெக்ஸ்ட் ஸ்டார் கனெக்ஷன் பார்ப்போம். புரியுது இல்லப்பா? இங்க டெல்டா கனெக்ஷன் நம்ம கொடுத்தேன்ல, அதே மாதிரி நான் ஸ்டார் கனெக்ஷன் கொடுத்துடுறேன். அதுக்கப்புறமா இந்த ரெண்டுத்துல எது பெஸ்ட், எது அட்வான்டேஜ், என்னென்ன எந்த வைண்டிங் எதுக்கு பெஸ்ட்னு பார்ப்போம். அதாவது இந்த ரெண்டு வைண்டிங்கும் பெஸ்ட் தான்ப்பா, ஆனா ஒவ்வொரு பர்டிகுலர் கண்டிஷனுக்கு பெஸ்ட். ஒவ்வொரு வைண்டிங்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் கண்டிஷனுக்கு பெஸ்ட். ஓகே, நான் வந்து இந்த டெல்டா தான் பெஸ்ட், இல்ல ஸ்டார் தான் பெஸ்ட்னுலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு வைண்டிங்கும் அதுக்கு தேவைப்படுற கண்டிஷனுக்கு பெஸ்டா இருக்கும். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் ஸ்டார் கனெக்ஷன். ஓகே, சி அதே மாதிரி தான் ஸ்டார் கனெக்ஷனும். ஸோ இந்த முறை திரும்பவும் நான் வந்து A1 B1 அப்படின்றத நான் கனெக்ட் பண்ணல. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சுக்குவீங்க, ரைட்? ஏன்னா நம்ம போன வைண்டிங்கில் தான் இதே ப்ரொசீஜரை உங்களுக்கு கொடுத்தேன்னா, ஸோ அதே கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர் தான், எந்த சேஞ்சஸும் இல்லை.
That's it sir. Star connection தானே, அப்போ 3 வைண்டிங்கை நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. This is neutral. ஓகே, ஸோ இது என்னோட கேபிட்டல் ஏ, இது என்னோட கேபிட்டல் பி, இது என்னோட கேபிட்டல் சி. ஓகே, ஸோ இந்த இடத்துல சேம் சார், தட்ஸ் ஆல். இது நியூட்ரல், இது ஸ்மால் ஏ, இது ஸ்மால் பி, இது ஸ்மால் சி. இங்க பாருங்க, சேம் ends are connected. அப்ப again இங்கே எனக்கு என்ன வரும்? 0 degree connection. கரெக்டா? அப்ப this is 0 degree connection. அடுத்ததா இது ஒரு ஸ்டார், அப்ப கேபிட்டல் Y, அடுத்ததா ஸ்மால் y. ஓகேயா? சோ அப்ப இது கேபிட்டல் Y and ஸ்மால் y. அப்ப இது எப்படி எழுதலாம்? கேபிட்டல் Y ஸ்மால் y 12 degree connection or கேபிட்டல் Y ஸ்மால் y 0 degree connection. ஓகேயா? அப்ப கேபிட்டல் Y ஸ்மால் y 12 degree connection இல்ல கேபிட்டல் Y ஸ்மால் y 0 degree connection அப்படினு நம்ம சொல்லலாம். அடுத்ததா நமக்கு என்ன தெரியும் சார்? இது பிரைமரியில என்னோட லைன் வோல்டேஜ். கிளியரா? ரெண்டு லைனுக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜஸ் லைன் வோல்டேஜ் which is a line voltage of primary. ஓகேயா? சோ இது என்னோட லைன் வோல்டேஜஸ் ஆஃப் பிரைமரி. சோ இதுவுமே என்னோட லைன் வோல்டேஜஸ் ஆஃப் பிரைமரி. செகண்டரி, சாரி, இது என்னோட செகண்டரி. அப்போ இந்த ரெண்டுத்துக்குமான ரேஷியோஸ் நீங்க செக் பண்ண போறீங்க. ஓகேயா? சோ இந்த ரெண்டுத்துக்குமான ரேஷியோஸ் நான் இங்க கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நான் உங்களுக்கு டைரக்டாவே அதை கொடுக்குறேன். ஸோ ஃபேஸோட டர்ன்ஸ் ரேஷியோ, ஃபர்ஸ்ட் ஃபேஸோட டர்ன்ஸ் ரேஷியோ நீங்க சொல்லணும். இதுல இந்த ஃபேஸ்ல எத்தனை டர்ன்ஸ் இருக்கு, இந்த ஃபேஸுக்கு எத்தனை டர்ன்ஸ் இருக்கு அப்படின்றது நீங்க சொல்லணும். ஓகேயா? ஸோ நமக்கு ஸ்டார் கனெக்ஷன்ல என்ன தெரியும்? ஸ்டார் கனெக்ஷன்ல இன் ஸ்டார் கனெக்ஷன் இது ரொம்ப முக்கியம்பா, இதை சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். ஓகே, ஏன்னா சிலருக்கு இது நமக்கு தெரியலனாலும் அது புரியாது இல்லை. ஸோ இன் ஸ்டார் கனெக்ஷன்ல நமக்கு என்ன தெரியும்? VL is equivalent to √3 V phase. கரெக்டா? VL is equivalent to √3 V phase. ஸோ அடுத்ததா V phase IL is equivalent to என்ன எழுதுவோம்? ஸோ IL is equivalent to I phase. ஸோ கிளியரா? ஸ்டார் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் லைன் வோல்டேஜ்ன்றது எப்பவுமே நமக்கு √3 டைம்ஸ் ஆஃப் ஃபேஸ் வோல்டேஜாக இருக்கும். ஓகேயா? லைன் வோல்டேஜஸ்ன்றது எப்பவுமே √3 டைம்ஸ் ஆஃப் ஃபேஸ் வோல்டேஜஸாக இருக்கும். ஓகேயா? ஸோ லைன் வோல்டேஜஸ் √3 டைம்ஸ் ஆஃப் ஃபேஸ் வோல்டேஜ், லைன் கரண்ட்ன்றது இட் இஸ் ஈக்குவலன் டு ஃபேஸ் கரண்ட்டாக இருக்கும். அப்போ ஃப்ரம் திஸ் எனக்கு ஃபேஸ் வோல்டேஜ் வேணும் அப்படின்னா, ஸோ V phase வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா VL divided by √3. ஓகேயா? ஸோ V phase வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா VL divided by √3. ஓகே, ஸோ புரியுதா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். V phase தான் நான் இங்கே கண்டுபிடிக்க போகிறேன். V phaseன்றது லைன் வோல்டேஜ் டிவைடட் பை √3. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதோட டர்ன்ஸ் ரேஷியோ வில் பி 1:x எடுத்துக்கிறேன். நம்ம எப்பவுமே உங்களுக்கு புரியலப்பா, இந்த மாதிரி 1:x அப்படின்னு எழுதணும்னா என்ன அர்த்தம்? ⁻² அப்படின்னு எழுதுறோம்னாலே இதோட டர்ன்ஸ் ரேஷியோ தான். ஓகேயா? இவனோட டர்ன்ஸ் வந்து 1, இவனோட டர்ன்ஸ் ரேஷியோ x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேயா? ஃபேஸோட டர்ன்ஸ் ரேஷியோ இது வந்து x:1 அப்படின்னு கூட எழுதலாம் நீங்க. ஓகேயா? ஸோ 1:x தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, எய்தர் x:1 கூட எழுதிக்கலாம். இவனோட டர்ன்ஸ் ரேஷியோ வந்து x, இவனோட டர்ன்ஸ் ரேஷியோ வந்து 1. ஸோ இப்படி கூட எழுதிக்கங்க. இல்லைன்னா இதை கீழே எழுதிக்கங்க ஸ்பேஸ் போட்டு. ஓகே, இந்த கேபிட்டல் Y ஸ்மால் y எடுத்துடலாம். டர்ன்ஸ் ரேஷியோ, ஃபேஸோட டர்ன்ஸ் ரேஷியோ. ஓகேயா? நான் இங்கே எழுத போகிறது ஃபேஸுக்கு தான் எழுதணும், லைனுக்குலாம் நம்ம டர்ன்ஸ் எழுத மாட்டோம். நம்ம இந்த எக்ஸ்பிரஷனில் கூட பார்த்தோம். ஸோ N1 per phase தான் எழுதியிருந்தேன் பாருங்க, டர்ன்ஸ் ரேஷியோ ஃபார் ஃபேஸ், அதனால தான் நான் அங்கே ஃபேஸை கண்டுபிடிச்சேன். ஓகே, அப்போ தேர்ஃபோர் ஃபேஸோட டர்ன்ஸ் ரேஷியோ. ஓகேயா? ஃபேஸஸோட டர்ன்ஸ் ரேஷியோ எடுத்துக்கிறீங்கன்னா திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் இட் இஸ் 1. ஓகே, இவன்ல பிரைமரியில அதோட டர்ன்ஸ் ரேஷியோ எக்ஸுப்பா, செகண்டரியோட டர்ன்ஸ் ரேஷியோன்றது ஒய்ப்பா. ஓகேயா? பிரைமரியோட டர்ன்ஸ் ரேஷியோன்றது எக்ஸ், செகண்டரியோட டர்ன்ஸ் ரேஷியோன்றது ஒய். ஓகே, ஃப்ரம் திஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல என்னோட வோல்டேஜஸா எழுத போறேன். இந்த இடத்துல பிரைமரியோட ஃபேஸ் வோல்டேஜ்.
ஸோ பிரைமரியோட ஃபேஸ் வோல்டேஜ்ன்றது என்னவா இருக்கும், VL டிவைட் பை √3 இருந்திருக்குமா. ஸோ அப்போ இந்த இடத்தோட டர்ன்ஸ் ரேஷியோ எக்ஸ்ன்றதுனால இது அப்படியே கூட எனக்கு மல்டிப்ளை ஆகிடும். அப்போ செகண்டரிக்கு நீங்கள் ஃபேஸ் வோல்டேஜ் எழுதுனீங்கன்னா, செகண்டரியோட ஃபேஸ் வோல்டேஜஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா VL டிவைட் பை √3x இருக்கும். ஓகேயா. ஸோ VL டிவைட் பை √3x இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிரைமரியோட வோல்டேஜ் வந்து VL/3, அதோட டர்ன்ஸ் ரேஷியோ எக்ஸா இருக்கிறப்போ செகண்டரியில் எனக்கு என்னவா இருக்கும்னா VL டிவைட் பை √3x அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு அங்கே கிடைக்கும். ஓகே, இது என்னோட 0 டிகிரி கனெக்ஷன். ஓகேயா, இது நம்மளோட 0 டிகிரி கனெக்ஷன். சார் அடுத்ததா 180 டிகிரி கனெக்ஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க? எஸ், அடுத்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷனுக்கு நம்ம போவோம். ஓகே, அடுத்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன்ல 180 டிகிரி கனெக்ஷன். ஸோ இந்த ஏரியா உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்காப்பா. ஸோ சிம்பிளாக வேணா நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேரலல் ஆப்ரேஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ஓகே, பேரலல் ஆப்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த திங்ஸை நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த திங்ஸை நீங்கள் பார்க்காம பேரலல் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியாது. ஓகே, அடுத்ததா இப்போ நீங்கள் ஒரு 180 டிகிரி கனெக்ஷனுக்கோ வேற ஏதோ ஒரு கனெக்ஷனுக்கு வர்றீங்க. ஓகே, இதுவே 180 டிகிரி கனெக்ஷனுக்கு வர்றீங்கன்னா ஸோ இதில் ஒரு டிராபேக் இருக்கும். ஓகேங்களா, அதை மட்டுமே வச்சு எழுதிக்கலாம். நான் டிராபேக் மட்டும் கொடுத்துட்றேன். ஓகே, டிராபேக் இதில் அடிஷ்னலாக எனக்கு ஒரு டிராபேக் இருக்கு. டிராபேக் ஆஃப் ஸ்டார் ஸ்டார் கனெக்ஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன்ன்றது பேரலல் ஆப்ரேஷன்ஸ்ல முக்கியம். அடுத்ததான் இந்த டிராபேக்கும் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா, எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு இந்த டிராபேக்கையும் கொஷினா கேட்கலாமா, அதனால நான் இதை டீச் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் இதுல ஒரு டேபிள் வரும், அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல டிராபேக் சார் சிம்பிள் தான். பிகாஸ் ஆஃப் டெல்டா டெல்டா கனெக்ஷன் வித் if it is in 5-limbed shell type core. இதுவே ஒரு 5-limbed shell type core இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். இதுவே ஒரு 5-limbed shell type core இருந்துச்சுன்னா சோ இதுல என்ன நடக்கும் அப்படினு சொல்றேன். If it is 5-limbed shell type core, then the neutral is not stable. Shift ஆயிருக்கும்பா. ஓகே, neutral is not stable. It will oscillates. ஓகே, இது என்ன ஆகும்னா ஆசிலேட் ஆகும். ஓகே, சோ இத சால்வ் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணலாம், நியூட்ரல் கிரவுண்டிங் யூஸ் பண்ணலாம். பட் நியூட்ரல் கிரவுண்டிங் யூஸ் பண்ணாலும் எஃபெக்டிவா இருக்காது. சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா டெரிஷரி வைண்டிங் அப்படின்ற ஒரு வைண்டிங்கை ஸ்டார் ஸ்டார் கனெக்ஷனா இருந்து 5-limbed கோரா இருந்தா நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, if it is a 5-limbed shell type கோரா இருந்துச்சுன்னா, ஒரு 5-limbed shell type கோரா இருந்துச்சுன்னா நியூட்ரலை பொறுத்த வரைக்கும் it is not stable பா, it will oscillate. ஓகே, to resolve this, ஓகே இத சரி பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணணும், we need to use tertiary winding. So we can use local neutral winding அப்படினு கூட சொல்லலாம் உங்களுக்கு. or tertiary winding. ஓகே, சோ டெர்ஷரி வைண்டிங் எந்த கனெக்ஷன்ல யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, டெர்ஷரி வைண்டிங் எந்த கனெக்ஷன்ல யூஸ் ஆகுது, இல்ல டெர்ஷரி வைண்டிங் எதுக்காக தேவைப்படுது, எதை ரிசால்வ் பண்றதுக்காக நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நமக்கு கேட்பாங்க. ஓகே, அப்ப இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ன்றது இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷனை ஜஸ்ட் உங்களுக்கு இந்த டிகிரிஸ் எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்றத மட்டுமாச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, அப்ப நம்ம இம்பார்ட்டன்டான டெல்டா டெல்டா கனெக்ஷனையும் ஸ்டார் ஸ்டார் கனெக்ஷனையும் நம்ம பார்த்துட்டோமா. இப்போ இதுக்கான ஓவரால் வியூவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.
ஓகே, நான் இது வரைக்கும் கனெக்ஷனை ஜஸ்ட் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு சொன்னேன்ல. அடுத்ததா இப்போ அதோட ஓவரால் வியூ, டெல்டா கனெக்ஷனை எங்க நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம், ஸ்டார் ஸ்டாரை எங்க நம்ம ப்ரிஃபர் பண்ணலான்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ ஸோ இந்த சைட்ல டெல்டா டெல்டா கம்பேரிசனா கொடுத்துட்றேன். ஸோ எப்பவும் கம்பேரிசனா கொடுத்தா உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. ஓகே, ஒரு சைட் டெல்டா டெல்டா, இன்னொரு சைட் ஸ்டார் ஸ்டார். சரி, ஃபர்ஸ்ட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும், டெல்டாவா இருக்கிறப்போ, சார் டெல்டாவா இருக்கிறப்போ v per phase v1 per phase-உம் vl-உம் சேமா தான் இருக்கும். ஓகேயா, எனக்கு v1 per phase-உம் vl-உம் சேமா தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை டிசைன் பண்ண போறேன் சார். ஓகேயா, அந்த டிரான்ஸ்ஃபார்மரை டிசைன் பண்றப்போ நான் எப்பவுமே எதுக்கு தான் டிசைன் பண்ணுவேன்னா பிரைமரி வைண்டிங்கை தான் நான் ஃபர்ஸ்ட், ஃபேஸ் வைண்டிங்னா நம்ம டிசைன் பண்ணுவோம். அதாவது இருங்கப்பா ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் இந்த டெல்டா டெல்டா கனெக்ஷனுக்கு எழுதிடுறேன், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஓகே, சிம்பிள். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டெல்டா டெல்டா கனெக்ஷனுக்கு எனக்கு என்ன தெரியும், v1 per phase, ஃபேஸ் வோல்டேஜும் லைன் வோல்டேஜும் சேம். அடுத்ததான் என்ன தெரியும், ஃபேஸ் கரண்ட்டும் √3 டைம்ஸ் ஆஃப் லைன் கரண்ட் டிவைட் பை √3 எழுதலாமா? எஸ், IL டிவைட் பை √3. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ டெல்டா டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வோல்டேஜ், லைன் வோல்டேஜ், ஃபேஸ் வோல்டேஜ் ரெண்டுமே சேமு. அடுத்ததான் ஃபேஸ் கரண்ட்ன்றது லைன் கரண்ட் டிவைட் பை √3 இருக்கும். ஸோ ஸ்டார் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் எஸ், v1 per phase-ன்றது VL டிவைட் பை √3. அதே மாதிரி I1 per phase-ன்றது IL. கிளியரா? ஸோ I1 per phase-ன்றது தட் இஸ் IL-ஆ இருக்கும். அடுத்ததா v1 per phase-ன்றது தட் இஸ் VL டிவைட் பை √3-ஆ இருக்கும். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் பேசிக், இதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண வரேன்னா, இந்த கேஸ்ல என்ன நடக்கும்னா, நம்ம பொதுவா எப்பவுமே டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி டிசைன் பண்ணுவோம், தனியா ஒரு 3 வைண்டிங்கை தான் முதல் வவுண்ட் பண்ணுவோம். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மரை நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 வைண்டிங்கை வவுண்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த 3 வைண்டிங்ல என்ன வரும்னா EMF இன்டியூஸ் ஆகும். ஒரு 3 வைண்டிங்கை வவுண்ட் பண்றோம். ஸோ அந்த 3 வைண்டிங்ல EMF வந்து இன்டியூஸ் ஆகுது. ஓகே, இப்போ EMF இன்டியூஸ் ஆனதுன்னா அப்புறமா இந்த கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 வைண்டிங் A ஃபேஸ், B ஃபேஸ், C ஃபேஸ்னு எடுத்தோம்ல, A ஃபேஸ், B ஃபேஸ், C ஃபேஸ். ஸோ இதுக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ்க்கு பேரு ஃபேஸ் வோல்டேஜ் V ஃபேஸ். அடுத்ததா இதுக்கு அக்ராஸா இருக்கிற கரண்ட்டுக்கு பேரு ஃபேஸ் கரண்ட். ஓகே, ஸோ சேம் தான் எல்லா ஃபேஸஸ்லயும். இதுக்கு அக்ராஸா இருக்கிறது ஃபேஸ் வோல்டேஜ், இதுக்கு அக்ராஸா இருக்கிறது ஃபேஸ் கரண்ட். ஸோ ஃபேஸ் வோல்டேஜ்னா ஒரு நியூட்ரலுக்கு அக்ராஸா நீங்க மெஷர் பண்ணுவீங்க இந்த வோல்டேஜ் அலாங் வித் த நியூட்ரல் பாயிண்ட். ஓகே, அப்படி மெஷர் பண்ணீங்கன்னா தட் இஸ் ஃபேஸ் வோல்டேஜ் தான். ஸோ இது ஒரு டெல்டா டெல்டா கனெக்ஷனா இருக்கிறப்போவும் சரி, ஸ்டார் ஸ்டார் கனெக்ஷனா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இந்த 3 காயில தான் நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்க. ஓகே, முதல்ல ஒரு 3 காயில நீங்க வவுண்ட் இது பண்றீங்க. ஸோ அதுல EMF இன்டியூஸ் ஆகுது. இப்போ இந்த 3 காயில நீங்க டெல்டா டெல்டாவா கனெக்ட் பண்ணா என்ன ஆகும்னா, சேம் V ஃபேஸ்ல இங்க ஒரு 230 வோல்ட் வந்துச்சுன்னா லைன் வோல்டேஜ்ல எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், 230 வோல்டேஜ் தான் கிடைச்சிருக்கும். சார் நான் என்ன பண்ணேன், 3 காயில எடுத்துக்கிறேன். அந்த 3 காயில நான் வந்து டெல்டா கனெக்ஷன்ல கனெக்ட் பண்றப்போ ஃபேஸ் வோல்டேஜ், அந்த காயில்ல ஃபேஸ் வோல்டேஜ்ல 230 வோல்டேஜ் இருந்துச்சுன்னா அதே வோல்டேஜ் தான் லைன் வோல்டேஜ்க்கும் எனக்கு கிடைச்சிச்சு. ஓகே, நம்ம ஒரு 3 காயில எடுத்துக்கிட்டோம். அந்த 3 காயில டிரான்ஸ்ஃபார்மர்ல நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தப்போ ஒவ்வொரு ஃபேஸ்லயும் 230 வோல்ட் வந்துச்சு. ஓகே, ஒவ்வொரு ஃபேஸ்லயும் 230 வோல்டேஜ் வந்துச்சு. இதை நான் என்னவா பண்ணேன், டெல்டா கனெக்ஷனுக்கு கனெக்ட் பண்றேன். ஐ எம் கனெக்டட் இன்டு டெல்டா. ஸோ டெல்டாவா கனெக்ட் பண்ணப்போ என்னோட லைன் வோல்டேஜும் 230 தான் இருந்துச்சு. ஓகே, சரி, இதையே வைண்டிங்க, ஓகே, இதே 3 ஃபேஸ் வைண்டிங்கு அதே வோல்டேஜ் தான் இன்டியூஸ் ஆகுது. அதே 3 ஃபேஸ் வைண்டிங் அதே வோல்டேஜ் தான் இன்டியூஸ் ஆகுது, which is 230 வோல்ட் தான் சிமிலரா இங்கே இன்டியூஸ் ஆகுது சார். ஓகே, இங்கேயுமே ஒரு ஃபேஸுக்கு அக்ராஸா 230 வோல்ட் தான் இன்டியூஸ் ஆகுது. ஸோ இந்த கேஸ்ல இதே ஃபேஸ் வைண்டிங் 230 வோல்ட் தான் இன்டியூஸ் ஆகுது. இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ இதை ஸ்டார் கனெக்ஷனா கொடுக்குறோம். ஓகே, இதை நீங்க ஸ்டாரா கொடுத்தீங்கன்னா ஸோ எனக்கு என்ன தெரியும், VL is equivalent to √3 times of V phase. VL வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
√3 into 230 volt. அப்போ பாருங்க, ஸோ 440 volt எனக்கு வருது. ஸோ லைன் வோல்டேஜா. இப்போ பாருங்கப்பா, நம்ம ஏதாச்சும் அடிஷ்னலாக நம்பர் ஆஃப் டர்ன்ஸை யூஸ் பண்ணோமா? எந்த அடிஷ்னல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸுமே யூஸ் பண்ணல. ஸோ எதையுமே நம்ம அடிஷ்னலாக யூஸ் பண்ணாமல் இருக்கிற வைண்டிங்கையே யூஸ் பண்ணி என்னால் வோல்டேஜை பூஸ்ட் அப் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ வோல்டேஜ் இங்கே என்ன ஆகுது? பூஸ்ட் ஆகுது. கிளியரா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் பூஸ்ட் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்னப்பா தெரியும் நமக்கு? லைன் கரண்ட்ன்றது ஸோ இட் இஸ் √3 times ஆஃப் ஃபேஸ் கரண்ட். சி அதே மாதிரி இங்கே நீங்கள் லைன் கரண்ட்டை 10 ஆம்பியர் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இதை டெல்டாவாக கனெக்ட் பண்ணதுனால ஸோ என்னோட ஃபேஸ் கரண்ட், சரி இது ஃபேஸ் கரண்ட் இல்லை, ஃபேஸ் கரண்ட் ஆஃப் 10 ஆம்பியர் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா லைன் கரண்ட்டு எனக்கு √3 into 10 கிடைச்சிருக்கும் சார். ஓகே, இது டெல்டாவாக கனெக்ட் பண்ணதுனால லைன் கரண்ட்டு √3 into 10 அப்போ which is 17.7 ஆம்பியர் கிடைக்கும். ஓகே, அப்போ 17.7 ஆம்பியர்ஸ் எனக்கு கிடைக்குது. அப்போ என்ன ஆகுது? இங்க கரண்ட் இஸ் பூஸ்ட். ஓகே, அப்போ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா சார் சிம்பிள் தான். ஒரு 3 phase வைண்டிங்க நீங்க டெல்டா கனெக்ஷன்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா வோல்டேஜ்ல பூஸ்ட் அப் நடக்கல, கரண்ட் எனக்கு பூஸ்ட் அப் ஆச்சு. ஆனா ஸ்டார் கனெக்ஷன்ல பண்ணீங்கன்னா கரண்ட் பூஸ்ட் அப் ஆகாது, வோல்டேஜஸ் எனக்கு பூஸ்ட் அப் ஆகுது. ஓகே, இதுதான் என்னோட திங்ஸ். ஓகே, இந்த திங்ஸை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துறேன். இப்போ இந்த திங்க எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துறேன். சார் பொதுவாக வைண்டிங்ன்றது ஒன்று தான். ஓகே, RYBன்ற ஒரே வைண்டிங் தான். ஸோ உங்களுக்கு ஹை வோல்டேஜ் வேணுமா? அப்போ இந்த ப்ரொவிஷன் போங்க. ஸோ லோ வோல்டேஜ் வேணுமா? அப்போ இந்த ப்ரொவிஷனுக்கு போங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேயா? ஸோ அப்போ வோல்டேஜ் பூஸ்டப் வேணுமா? ஸ்டார் ஸ்டார் கனெக்ஷனுக்கு போகிறீங்க. ஸோ இல்லை கரண்ட் பூஸ்டப் வேணுமா? டெல்டா டெல்டா கனெக்ஷனுக்கு போகணும். அவ்வளவுதான்ப்பா. ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அடுத்ததா இதை யூஸ் பண்ணி என்னால என்ன சொல்ல முடியும்? இப்போ நீங்க இதுல வோல்டேஜ் பூஸ்டப் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அப்போ ஃபேஸ் வோல்டேஜ்ன்றதுக்கு தான் இன்சுலேஷனை கொடுப்பீங்க. ஸோ இப்போ ஃபேஸ் வோல்டேஜ்ன்றது வெறும் 230 வோல்ட் தானே. அப்போ 230 வோல்ட்டுக்கு லெஸ் இன்சுலேஷன் தான் தேவைப்படும். ஏன்னா இந்த 230 வோல்ட் தான் லைனுக்கு வர்றப்ப 440 எனக்கு கொடுக்குது. ஆனால் இன்சுலேஷன் நீங்கள் 440க்கு கொடுக்க மாட்டோம், எப்பவுமே ஃபேஸ் வோல்டேஜஸ்க்கு தான் கொடுப்போம், 230க்கு தான் கொடுக்குறோம். அப்போ இந்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷனுக்கு பொறுத்த வரைக்கும் என்னோட இன்சுலேஷனோட ரெக்குவயர்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக மாறுது. ஓகே, இங்க இன்சுலேஷன் சேவிங் நடக்குது, நம்பர் ஆஃப் டன்ஸ்ல சேவிங் நடக்குது. ஏன்னா என்னால் ஈஸியாகவே 230 வோல்ட்டை கொடுத்தாலே 440 வோல்ட் கிடைக்கும்னா அப்போ நமக்கு தெரியும்ல, E is equal to directly proportional to the number of tons. அப்போ நீங்க நம்பர் ஆஃப் டன்ஸை குறைச்சிக்கலாம். கரெக்டா? இஎம்எஃப் அதிகமாகுது இல்லை? இங்க பாருங்கப்பா, இஜி வந்து கம்மியா இருந்தாலே எனக்கு 440ன்றது கிடைக்குது. அப்போ இதை கம்மி பண்ணிக்கலாம்ல, அப்போ இ கம்மி பண்ணிக்கலாம்ல, அப்போ நம்பர் ஆஃப் டன்ஸை கம்மி பண்ணிக்கலாம்ல. எஸ், அப்போ நான் இந்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன்ல நான் என்ன சொல்லலாம்னா, இட் ரெக்வயர்ஸ் லெஸ் நம்பர் ஆஃப் டன்ஸ் ஃபார் எ கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். ஃபார் ரேட்டட் வோல்டேஜ்னு கூட சொல்லலாம். சார் ஒரு ரேட்டட் வோல்டேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போது இதுக்கு தேவைப்படுற நம்பர் ஆஃப் டன்ஸை நீங்கள் கம்மியாகவே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன, இன்சுலேஷனும் சேவ் ஆகுதுன்னு சொன்னேன். இன்சுலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேஸ் வோல்டேஜ், தேர்ஃபோர் இன்சுலேஷன் ஆல்சோ சேவ். ஓகே, இன்சுலேஷனோட தேவை, இன்சுலேஷனோட ரெக்குவயர்மெண்ட்ன்றதும் லெஸ். அடுத்ததா ஸோ நெக்ஸ்ட் சார் இப்போ எனக்கு என்ன தெரியும், இது வோல்டேஜோட பெனிஃபிட்ஸா நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ கரண்ட் பார்த்தாங்கன்னா இதுல கரண்ட் பார்த்தீங்கன்னா IL = I ஃபேஸ் தான். அப்போ எனக்கு அதிகமான கரண்ட் வேணும்னா நான் கண்டிப்பா ஃபேஸஸ்லயும் அதிகமான கரண்ட்டை எடுத்தாதான் முடியும். ஓகே, அதிகமான வோல்டேஜ் வேணும்னா நான் இதை சிம்பிளா பண்ணியிருப்பேன். இதுல என்னோட VL is equal to √3 times of V phase இருந்திருக்கும். அப்ப ஆல்ரெடி எனக்கு வோல்டேஜ் மல்டிப்ளை ஆனதுனால எனக்கு நம்பர் ஆஃப் டன்ஸையோ இன்சுலேஷன்லயோ நீட் இல்லாம போச்சு. ஆனா இங்க இது வந்து
டைரக்ட்லி ப்ரொபோஷனலா தான் இருக்கு. √3 டைம்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகல. √3 டைம்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகல. அப்ப இதனால என்ன வேணும்னா it requires more copper area. So therefore it is made up of a thick wire. காப்பரோட requirement அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். therefore winding is made of thick wire. ஓகே, வைண்டிங்க திக் வயரால தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருப்போம். அப்ப therefore கரண்ட் ரேட்டிங்ன்றது அதிகமா? சோ இதுல கரண்ட் ரேட்டிங்ன்றது ரொம்ப அதிகமா கம்மியா? சோ கம்மி தான். சோ கரெக்ட்டா? ஏன்னா வோல்டேஜ் அதிகமா இருக்கனால கரண்ட் எப்பவுமே என்னவா இருக்கும்? கம்மியா தானே இருக்கும். அப்ப this is only suitable for high voltage and low current rating. So பொதுவா high voltage low kVA க்கு நம்ம prefer பண்ணோம். high voltage low kVA applications க்கு நம்ம இத prefer பண்ணுவோம். star கனெக்ஷன்ன்றது ஓகேயா? ஸ்டார் கனெக்ஷன்ன்றது ஹை வோல்டேஜ் லோ கேவிஏ அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம ப்ரிஃபர் பண்றோம். சார் ஏன் இதுல நான் கரண்ட்டை குறைச்சேன்னா, சார் நீங்க நிறைய கரண்ட் கொடுக்கணும்னா ரொம்ப பெரிய காப்பரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய தேவைக்கு உள்ளாகுறீங்க. ஓகே, எனக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னா ஃபேஸ் கரண்ட்டும் இதுவும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ கண்டிப்பா நீங்க நம்பர் ஆஃப் காப்பரை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு லெவலுக்கு மேல என்னால இது இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரொம்ப அதிகமான காப்பர் லாஸ் வந்துடும். அதனால நான் என்ன பண்றேன், இட் இஸ் ஒன்லி ஃபார் த லோ கரண்ட் ரேட்டிங். ஆனா இதுல எனக்கு ஹையர் வோல்டேஜ் கிடைக்கும். ஓகே, அப்ப அதனால தான் ஹை வோல்டேஜ் லோ கேவி அப்ளிகேஷன்ஸ்ல இது ப்ரிஃபர் பண்றோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கேஸும். ஓகே, இந்த கேஸ் எனக்கு என்ன தெரியும் இங்க பாருங்க. ஸோ நீங்க கம்மியான கரண்ட்டை கொடுத்தாலே, ஓகே, நீங்க இங்க கம்மியான கரண்ட்டை கொடுத்தாலே எனக்கு அதிகமான லைன் வோல்டேஜ் கிடைக்கும். ஓகே, கம்மியான கரண்ட்டை கொடுத்தீங்கனாலே அதிகமான லைன் வோல்டேஜ் கிடைக்கும். அப்ப ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ன்றது ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும். அப்ப காப்பரோட ரெக்குயர்மெண்ட்ன்றது ரொம்ப கம்மி. அப்போ தின் வயர் தான் இங்க நம்ம ப்ரிஃபர் பண்றோம். ஓகே, காப்பரோட ரெக்குயர்மெண்ட். ஸோ இல்லைனா இந்த இடத்துல நான் இதை எழுதிருக்கேன், அதுக்கு ஈக்குவலண்டா எழுதுறேன். இட் ரெக்வயர்ஸ் லெஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஃபார் ரேட்டட் வோல்டேஜ்னு சொன்னேன். அப்ப ரேட்டட் வோல்டேஜ் வேணும்னா இங்க எதுவும் ப்ரொபோஷனல் இல்லை. வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் லைன் வோல்டேஜும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். அப்ப எனக்கு அதிகமான லைன் வோல்டேஜ் வேணும்னா அதிகமான ஃபேஸ் வோல்டேஜஸ் தான் வேணும். அப்ப அதிகமான ஃபேஸ் வோல்டேஜஸ் வேணும்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமா இருந்து தான் ஆகணும். ஓகே, ஸோ இதுக்கு இட் ரெக்வயர்ஸ் மோர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஃபார் ரேட்டட் வேல்யூ. ஓகேங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்கணும் அதுக்கு ஈக்குவலண்டா எழுதுறேன். இட் ரெக்வயர்ஸ் மோர் டர்ன்ஸ் ரேட்டட் வோல்டேஜ். ஸோ therefore இதுக்கு அதிகமான இன்சுலேஷனோட நீடு இருக்கும். ஓகே, அதிகமான இன்சுலேஷன் நீடு இருக்கிறனால நம்ம இதை லோ வோல்டேஜுக்கு தான் ப்ரிஃபர் பண்றோம். ஸோ இன்சுலேஷன் ரெக்குயர்மெண்ட் very high. Okay, so therefore it is preferred only LV application. Okay, therefore இது low voltage applicationsல தான் நம்ம prefer பண்றோம். அடுத்ததா இப்ப கரண்ட் பாருங்க. எஸ், கரண்ட்டுக்கு இங்க நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. காப்பரோட ரெக்குயர்மெண்ட்ன்றது ரொம்ப கம்மி. கிளியரா? ஏன்னா இட் இஸ் √3 டைம்ஸா இருக்கு. ஓகே, இது √3 டைம்ஸா இருக்கிறதுனால அப்ப காப்பரோட ரெக்குயர்மெண்ட்ன்றது ரொம்ப கம்மி. therefore winding is made up of thin wire. ஓகே, அப்ப therefore இது என்னத்துக்கு சார் யூஸ் ஆகும்? அப்போ லோ கரண்ட் ஹை கரண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம லோ வோல்டேஜ் ஹை கரண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ லோ வோல்டேஜ் அண்ட் high current application. So which is current high இருக்கிறனால kVA அதிகம். So for low voltage high kVA applications. ஓகே, அப்ப டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு லோ வோல்டேஜ் ஹை கேவி அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ணலாம். அடுத்ததா ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை வோல்டேஜ்
லோ கேவிஏ அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன்ஸ் நம்ம போலாமா? நெக்ஸ்ட் டெல்டா ஸ்டார், அடுத்ததா ஸ்டார் டெல்டா. ஓகே, டெல்டா ஸ்டார் அடுத்ததா ஸ்டார் டெல்டா தான் இருக்கு. புரியுது தானப்பா? ஓகேங்களா? ஓகே, ஸோ ஒரு நிமிஷம். இப்போ விசிபிளாக இருக்குல்ல? ஓகே ஓகே. ஸோ இந்த டெல்டா ஸ்டார் கனெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் ஒரு 4 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் வரும். ஓகே, 4 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் வரும். நம்ம அந்த 4 பாசிபிள் காம்பினேஷன்ஸும் வரையணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வரைகிறதுன்னு நான் சொல்கிறேன். அடுத்தது அதோட ரிசல்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இந்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன்ஸில் விட ரிசல்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஜஸ்ட் 2 காம்பினேஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் காம்பினேஷன். So primary is delta, secondary is star. ஓகே, இப்போ பாருங்க, செகண்டரின்றது ஸ்டார், இதுல எந்த ஒரு ஸ்கீமும் இல்லை. ஆனா இப்போ பிரைமரின்றது டெல்டா. ஓகே, இப்போ இந்த பிரைமரி டெல்டாவை நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? சரி, இந்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன்ல கனெக்ட் பண்ணிருக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணோம்ல அந்த மாதிரி. And then இதோட வெக்டார் எனக்கு தெரியுமா? This is delta. Okay, இந்த வெக்டார் நம்ம எப்படி வரைஞ்சோம்? This is the vector. Okay, this is capital A, capital B and capital C. Okay, capital A, capital B and capital C. So இப்போ இவனை நீங்க வரைஞ்சிருக்கீங்களா? So இப்போ பாருங்களேன், ஸ்டார் கனெக்ஷன்ல கரெக்டா? So ஸ்டார் கனெக்ஷன்ல நீங்க வரைஞ்சீங்கன்னா சார் நமக்கு என்ன தெரியும்? ஸோ இது வந்து பிரைமரி ஸ்டார் கிடையாது, ஆனால் இது பிரைமரி ஸ்டார் கிடையாது. ஸோ பிரைமரி டெல்டா, ஆனால் செகண்டரி தான் ஸ்டார். அப்போ இவனோட வெக்டாரை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இட் ப்ரொடியூசஸ் 150 டிகிரி. ஸோ இந்த கேஸில் ஓகே, திஸ் இஸ் ஸ்மால் ஏவா இருக்கும், திஸ் இஸ் ஸ்மால் பி அண்ட் திஸ் இஸ் ஸ்மால் சி. ஓகே, இங்கே பாருங்க, திஸ் இஸ் 180 டிகிரி. ஓகே, இது 180 டிகிரி, அதிலிருந்து கம்மியாக இருக்கும். therefore which is 150 டிகிரி கனெக்ஷனாக இருக்கும். ஓகே, ஏன்னா இங்கே பாருங்க எப்படி நான் சொல்கிறேன், இதோட நீங்கள் எடுத்துக்கணும், இந்த வெக்டாரை தான் நீங்கள் அதில் போய் வச்சு பார்க்கணும். ஓகே, இந்த வெக்டார் இருக்கான்ல, இந்த வெக்டாரில் நீங்கள் அதை வைக்கணும். ஸோ வச்சிங்கன்னா இந்த ரெண்டுத்துக்குமான ஆங்கிள் இஸ் 150 டிகிரி. ஓகே, therefore this is 150 டிகிரி கனெக்ஷன். ஓகே, ஜஸ்ட் அதெல்லாம் நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ இந்த கனெக்ஷன் வந்து 150 டிகிரி கனெக்ஷன். அடுத்ததா நெக்ஸ்ட் இதே மாதிரி இந்த இடத்துல நீங்க கனெக்ட் பண்ணீங்கல்ல, இந்த இடத்துல கனெக்ட் பண்ணதுக்கு பதிலாக இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா that is positive 30 டிகிரி கனெக்ஷன் வந்திருக்கும். சேம் இந்த வைண்டிங்ன்றது என்னவா இருந்திருக்கும்பா? சேம் அதே தான், ஏ பி சி.
ஓகே தட்ஸ் இட். இப்போ இந்த முறை நீங்கள் இதை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ என்ன நடந்துச்சு? சேம் இங்கே உங்களுக்கு டெல்டா இப்படி வந்துச்சா, கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி வந்துச்சா. ஸோ இதோட ஸ்டார் செகண்டரி எப்படி வரும்னா, திஸ் இஸ் ஜீரோனா அப்போ 30 டிகிரி லீடாக இருக்கும். ஏ அடுத்து பி அடுத்த சி ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி. இப்போ நீங்கள் ஆங்கிளை மெஷர் பண்ணிங்கன்னா, எஸ் ஆங்கிள் வந்து அவனை நீங்கள் இம்போஸ் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் கேபிட்டல் ஏ, அப்போ ஆங்கிள் என்ன இருக்கும்? 30 டிகிரி கனெக்ஷன். ஸோ இந்த 30 டிகிரி கனெக்ஷனை நம்ம டி லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இது வந்து டைம் 11 இல்லை. ஸோ அதே மாதிரி போன கனெக்ஷன் அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் சார்? அப்போ போன கனெக்ஷன் என்னன்னு சொல்லியிருக்கலாம், டைம் அப்போ என்ன இருந்திருக்கும்? டைம் வில் பி 5 o'clock. இங்கே பாருங்கள். ஸோ ஒரு பெரிய முள் இங்கே இருக்குது, சின்ன முள் இந்த இடத்துல இருக்குது. அப்போ டைம் 5 தானே. ஸோ கரெக்டாக அப்போ டைம் இஸ் 5. அப்போ திஸ் இஸ் DD5. சாரி, இது கேபிட்டல் டி, இது ஸ்மால் Y5 கனெக்ஷன். இப்படின்னு தான் எழுதணும். அந்த இடத்துல நீங்கள் இப்படி எழுதிருக்கீங்களான்னு பார்ப்போம். ஸோ கேபிட்டல் டி டெல்டா செகண்டரி ஸ்டார். ஓகே, ஸோ இது வந்து கேபிட்டல் டி அண்ட் ஸ்டார் லெவல் கனெக்ஷன். ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு புரியுது இல்லப்பா? அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் சார்? டெல்டாவை நீங்கள் சேம் மேனராக தான் வச்சுருந்தீங்க, ஸ்டாரை தான் இந்த சைடில் மாற்றி கொடுத்தீங்க. அப்போ என்ன பண்ணலாம்? டெல்டாவை ஆப்போசிட் மேனருக்கு கனெக்ட் பண்ணலாமா? அப்போ டெல்டாவை ஆப்போசிட் மேனரில் கனெக்ட் பண்ணீங்கன்னா அப்போ திரும்ப எனக்கு 2 ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன் கிடைக்குமா? அப்போ அகெயின் இந்த 180 டிகிரிக்குள்ள, அதாவது இங்கே நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஸோ இந்த கனெக்ஷன் 150 டிகிரி கனெக்ஷன், அந்த 150 டிகிரி கனெக்ஷனோட எனக்கு 210 டிகிரி கனெக்ஷன்ஸ் ஒன்று வரும். அதே மாதிரி எனக்கு 30 டிகிரி லேக் கனெக்ஷன் ஒன்று வரும். ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஆப்போசிட்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா 30 டிகிரி லேக் கனெக்ஷன் வரும். இது வந்து 30 டிகிரி லீடு கனெக்ஷன். ஓகே, இதை நீங்கள் மாற்றி கொடுக்குறப்போ 30 டிகிரி லேக் வரும். ஸோ அதுக்கு வந்து 30 டிகிரி லீடு வந்துச்சு இல்லை, இதுக்கு வந்து லீடு வந்துச்சு இல்லை. நீங்கள் இதை மாற்றி கொடுத்தீங்கன்னா 30 டிகிரி லேக் வரும். அட் த சேம் டைம் இந்த இடத்துல நமக்கு 150 டிகிரி கனெக்ஷன் வந்துச்சு இல்லை கனெக்ஷனு. ஸோ அடுத்ததான் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா 210 டிகிரி கனெக்ஷன்ஸ்னு வரும். ஓகேயா, அவ்வளவுதான். அடுத்ததான் நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்டார் டெல்டா கனெக்ஷனை சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டார் டெல்டா கனெக்ஷன். ஓகே, இதுலயுமே அகைன் நமக்கு அதே 4 ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன்ஸ் வரும். ஓகேயா, ஸ்டார் டெல்டா கனெக்ஷன்ல 4 கனெக்ஷன் வரும். ஸோ அதுல 2 கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுல எல்லாம் நமக்கு 4 கனெக்ஷன்ஸ் இந்த ரெண்டுத்துல. ஸோ இப்போ திரும்பவும் இந்த கேஸ்ல பிரைமரி ஸ்டார், secondary is delta. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட ஸ்டாரை இந்த டெட் எண்டை நான் கனெக்ட் பண்ணுறேன், இந்த எண்ட்ஸை நான் கனெக்ட் பண்ணுறேன். இது கேபிட்டல் ஏ, இது கேபிட்டல் பி, இது கேபிட்டல் சி, இது ஸ்மால் ஏ, இது ஸ்மால் பி அண்ட் ஸ்மால் சி. அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும்? சேம் ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷனை நான் கொடுத்து பார்க்குறேன். ஸோ A2-வை C1ஓட கனெக்ட் பண்ணணும், ரைட்? அதே திங் தானே, நம்ம ஒரே ஸ்கீமை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ திரும்ப இவனோட கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து இவனை சாரி மாற்றிட்டேன். எஸ், அடுத்ததான் இங்கிருந்து கனெக்ட் பண்ணணும், ரைட்? ஓகே ஓகே, சேம் ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன் தான். இப்போ இந்த இடத்துல என்னோட பிரைமரி என்ன ஆகுது? இட் பிகம்ஸ் 0 டிகிரி வெக்டர். ஆனால் இப்போ இவன் என்ன ஆகுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ்
அங்க எனக்கு 150 டிகிரி கனெக்ஷன் வந்துச்சா, 150 டிகிரி கனெக்ஷன் வந்துச்சா, இங்க எனக்கு 180 டிகிரி கனெக்ஷன் வரும். ஓகே, ஒரு 30 டிகிரி லீட் ஆகும். ஓகே, அங்க 30 டிகிரி லேக் ஆயிருக்கும், இங்க 30 டிகிரி நமக்கு லீட் ஆகும். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இது எனக்கு கேபிட்டல் ஏப்பா, இது கேபிட்டல் பிப்பா, இது கேபிட்டல் சினா, ஸோ இந்த இடத்துல என்னோட கேபிட்டல் ஏ, இது ஸ்மால் ஏ. இந்த சைடில் செகண்டரி எப்பவுமே ஸ்மால்னு தான் போகணும், ஸ்மால் பி அண்ட் ஸ்மால் சி. இப்போ பாருங்க, இந்த இடத்துல இவனை நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் கிரீன் வெக்டார் இல்லை, இதை இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணால் ஸோ ஆங்கிள் என்ன, திஸ் இஸ் வாட் 180 டிகிரி ப்ளஸ், கரெக்டா? ஸோ 180 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி, கரெக்டா? ஸோ 180 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி. அப்போ எனக்கு இங்கே என்ன வரும்னா, திஸ் இஸ் வாட் 210 டிகிரி, கரெக்டா? திஸ் இஸ் 210 டிகிரி கனெக்ஷன். ஓகே, 210 டிகிரி கனெக்ஷன். ஸோ ஓகே, இப்போ இந்த 210 டிகிரி கனெக்ஷனை நம்ம எப்படி சொல்லலாம்? 7 o'clock கனெக்ஷன் சொல்லலாமா? எஸ், இது 7 o'clock. இப்போ டைம் வந்து 7 o'clock. திஸ் இஸ் 6 o'clock. ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட 7 o'clock. அப்போ therefore இது என்ன, ஸ்டாரு, இது டெல்டா. அப்போ ஒய்டி ஸ்மால் டின்னு தான் போடணும், இங்கே எழுதுறப்ப ஸ்மால் டி, கரெக்டா? ஒய்டி 7 o'clock கனெக்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கீம் முடிஞ்சிச்சு. அடுத்ததான் நெக்ஸ்ட் போகுமா? ஸோ பிரைமரி ஸ்டார் இல்லை, பிரைமரி ஸ்டார். அடுத்தது டெல்டா. This is neutral point. இல்லை இல்லை, இந்த சைடில் எழுதுல, நம்ம அந்த சைடில் போட்டிருப்போம். ஓகே, அடுத்ததான் இப்போ டெல்டாவை நம்ம வரையணும். ஸோ கிளியரா? எஸ், டெல்டா. ஸோ இப்போ நம்ம டெல்டாவை ஜஸ்ட் இங்கே டாட் போட்டிருப்போம். ஸோ இங்கே எப்படி கனெக்ஷன் கொடுத்துருந்தோம்? ஸோ இங்கே என்ன கனெக்ஷன் கொடுத்துருந்தோம்? அப்படியே உல்டா கனெக்ஷன் கொடுங்க சார், அவ்வளோதான். அப்படியே நீங்கள் உல்டா கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா தட்ஸ் ஆல். ஓகே, அப்போது A2வையும் C1ஐயும் கனெக்ட் பண்ணீங்களா? ஸோ என்னோட A2வையும் C1ஐயும் முன்ன கனெக்ட் பண்ணீங்களா? அதை பாருங்க, இங்கே A2வையும் C1ஐயும் கனெக்ட் பண்ணீங்கல்ல, அவ்வளோதான். இப்போ A2வையும் ஸோ B1ஐயும் கனெக்ட் பண்ணுங்க, தட்ஸ் இட். ஓகே, அப்போ A2வையும் B1ஐயும் கனெக்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். தட்ஸ் இட். ஸோ எல்லா ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்ததாக இவன் வந்து இவனோட கனெக்ட் ஆகிடுவான். ஓகே, ஸோ அப்போ therefore இது என்ன, அகெயின் நமக்கு தெரியும், திஸ் இஸ் அ வெக்டார், capital A, capital B and this is capital C. ஓகே, ஸோ இப்போ இதோட வெக்டார் டயக்ராமை நீங்கள் எப்படி வரையணும் சார்? அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்துச்சு? 30 டிகிரி என்ன கனெக்ஷன் வந்துச்சு பாருங்க, அப்படியே உல்டாவா வரும் சார். இதை பொறுத்த வரைக்கும் இது 30 டிகிரி லேக்னு வந்துச்சு இல்லை, ஸோ லீடுன்னு வந்துச்சு இல்லை, ஸோ இது வந்து 30 டிகிரி லேகா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் 30 டிகிரி லேக். இதை பொறுத்த வரைக்கும் அப்படியே மாறி மாறி வரும். இதுல நான் 4 கனெக்ஷன் சொன்னேன் பாருங்க, இதுதான் அந்த ரிமைனிங் 4 கனெக்ஷன், அந்த ரிமைனிங் 2 கனெக்ஷன். இப்போ இதுல 2 கனெக்ஷன் பாக்குறீங்களா, இதோட ரிமைனிங் 2 கனெக்ஷன் அதுவா இருக்கும், அதோட ரிமைனிங் 2 கனெக்ஷன் இதுவாகவும், இதோட ரிமைனிங் 2 கனெக்ஷன் அதுவாகவும் மாறி பர்ஃபெக்டா எனக்கு வரும் இதுல. ஓகே, ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது 30 டிகிரி லேக் ஆகும் சார். ஸ்மால் a, ஸ்மால் b, ஸ்மால் c. ஓகே, இப்போ பாருங்க, இதை இன்சர்ட் பண்ணுங்க. இந்த கேபிட்டல் ஏவை நீங்க இங்க இன்சர்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லி போட்டோம்னா
this is 30-degree lag connection. நான் அங்கேயே என்ன சொன்னேன் சார், என்னோட டெல்டா ஸ்டார்லயும் 30-degree lag கனெக்ஷன் ஒன்று இருக்குன்னு சொன்னேன்ல, இதுலயுமே எனக்கு 30-degree lag கனெக்ஷன் இருக்கு சார். ஓகே, இதுலயுமே நமக்கு 30-degree lag கனெக்ஷன் இருக்கு. ஸோ கிளியரா, அதுக்கும் இதே மாதிரி தான் நமக்கு வரும் வெக்டார்ஸ். ஓகே, இது 30-degree lag கனெக்ஷன். ஸோ இதை நீங்க எப்படி எழுதலாம்? 30-degree lag. இப்போ டைம் என்ன? 1 o'clock. கரெக்டா? இப்போ டைம் வந்து 1 o'clock. சின்ன முள்ளு 1ல இருக்கு, பெரிய முள்ளு 12ல இருக்கு. ஸோ கிளியரா, அப்போ டைம் இஸ் 1 o'clock. அப்போ இது என்ன? திஸ் இஸ் கேபிட்டல் Y, திஸ் இஸ் ஸ்மால் d. அப்போ RYD. ஓகே, YD 1 கனெக்ஷன் இது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுது இல்லப்பா? ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லா கனெக்ஷன்ஸையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் இப்போ வேணும்னா உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். பட் இந்த கிவன் கனெக்ஷனில் உங்களுக்கு 30-degree கனெக்ஷனோட வேற பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஸோ ஈஸியாக உங்களால் இந்த கிளாக்கை வச்சு ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, இதுக்கப்புறமா இந்த வெக்டாரோட ஃபேஸார் குரூப்ஸை நீங்கள் பார்க்குறப்ப இதை வந்து ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, நம்ம பேரலல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம்ப்பா. ஸோ பேரலல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறப்போ இந்த கனெக்ஷனை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த டிகிரி லேக் லீடுன்றதை பொறுத்து தான் என்னோட ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இருக்குமா இல்லை ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாதா அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ இந்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷனை ஒரு முறை ஜஸ்ட் சும்மா செக் அவுட் பண்ணிக்கிட்டு அந்த டேபிள் நம்ம ஒன்று பார்த்தோம்ல, அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேயா? இப்போ இதோட ஃபைனல் ரிசல்ட்டு நான் உங்களுக்கு ஒரு டேபிளாக சின்னதாக கொடுக்குறேன். ஜஸ்ட் இதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. நாளைக்கு நம்ம வேணும்னா ஸ்பெஷல் ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷனுக்கு போய்க்கலாம். ஓகே, நாளைக்கு வேணும்னா ஸ்காட் கனெக்ஷன், ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஓப்பன் டெல்டா கனெக்ஷன்ஸ் எல்லாமே நாளைக்கு வேணா நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த திங்ஸை வரையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ x:1. அடுத்ததாக இது என்னோட பிரைமரியோட லைன் வோல்டேஜ், செகண்டரியோட லைன் வோல்டேஜ், ஸோ செகண்டரியோட டெர்மினல் வோல்டேஜ். ஸோ இப்போ நம்ம பார்த்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன்ஸ்க்கு நான் எழுத போகிறேன். சார், இது வந்து டெல்டாவாக இருந்தால் பிரைமரியோட வோல்டேஜ் V1 இருந்துச்சுன்னா செகண்டரியோட வோல்டேஜ் V1/X இருக்கும். ஸோ இதோட செகண்டரி டெர்மினல் வோல்டேஜில் பூஸ்டப் ஆயிருக்குமான்னா ஆயிருக்காது. தட் இஸ் 100% ரெஃபரன்ஸ் வோல்டேஜாக தான் இருக்கும் டெல்டா கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான் ஸ்டார் கனெக்ஷனும். ஸோ இந்த இடத்துல என்னோட வோல்டேஜ் வந்து V1/X தான் அகெயின் இருக்கும். ஓகே, இந்த இடத்துலையும் சேம் அதே ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த ரெண்டு ஸ்கீம்ல டெல்டா ஸ்டார் கனெக்ஷன். ஓகே, டெல்டா ஸ்டார் கனெக்ஷன்ல V1 is equal to √3 times of V1/X இருக்கும். ஓகே, √3 times of V1/X இருக்கும். ஸோ இதுக்கு வந்து √3 timesன்றதுனால 173.2% வோல்டேஜ் என்ன ஆகும்? வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே, செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கிளியரா? செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ் வந்து என்னோட டெல்டா ஸ்டார் கனெக்ஷன்ல இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ பர்சன்ட்னா 73% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, டெல்டா ஸ்டார் கனெக்ஷன்ல. ஓகே, அதனால தான் நம்ம என்ன பண்றோம், டிஸ்ட்ரிபியூஷன்ல இந்த கனெக்ஷனை தான் நம்ம யூஸ் பண்றோம். செகண்டரி வோல்டேஜ் பூஸ்ட் அப் ஆகுது, ரைட்? ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டார் டெல்டா கனெக்ஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் V1 is equal to V1 divided by √3x மாறிடும். இதுக்கு டிவைடட் பை √3x வரும், அதுக்கு மல்டிப்ளைல √3x வந்திருக்கும். அப்போ இங்கே வோல்டேஜ் என்ன ஆகும்? இட் ரெடியூசஸ் பை 57.7%. ஸோ வோல்டேஜ் எனக்கு 43.7% ரெடக்ஷன். ஓகே, அவ்வளோதான் சார். இந்த டேபிள் மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ எவ்வளோ ரிடக்ஷன் நடந்துச்சு, இந்த கனெக்ஷனில் எவ்வளோ நடந்துச்சு, இந்த கனெக்ஷனில் எவ்வளோ ரிடக்ஷன் நடந்துச்சு, இந்த கனெக்ஷனில் எவ்வளோ பூஸ்டப் நடந்துச்சு. ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே வேலிட் ஒன்லி ஃபார் த சேம் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அண்ட் சேம் நம்பர் ஆஃப் டெர்மினல் வோல்டேஜ். இந்த ஹோல் கேசஸ் எப்பவுமே நம்ம எதுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்கோம்னா, என்னன்றது கான்ஸ்டன்ட், அப்ளைடு வோல்டேஜ்ன்றது கான்ஸ்டன்ட்.
ஓகே, டியூரிங் திஸ் டெஸ்ட் ஆர் டியூரிங் திஸ் கேஸ் என்னன்றது என்ன, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்ன்றது கான்ஸ்டன்ட் அண்ட் அப்ளைடு வோல்டேஜ் that is V1 is constant. ஓகே, இந்த இடத்துல எஸ் இதெல்லாம் V2 பா, இந்த இடத்துல நம்ம எழுதி இருக்கிறது எல்லாமே this is V2. ஓகே, V1 is constant, N அப்படின்றது constant. ஓகே, நாளைக்கு நம்ம ஸ்பெஷல் ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன்ஸை பார்ப்போம். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சிம்பிள் தான்ப்பா, ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ்லாம் கிடையாது. இது வந்து யூஸ்ஃபுல் தான். உங்களுக்கு எக்ஸாமில் இதை கேட்க மாட்டாங்கன்னு எப்பவுமே இதை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே பார்த்துக்குங்க. இந்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன்ஸை கூட உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா, இந்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன்ஸை கூட உங்களுக்கு கேட்கலாம். ஜஸ்ட் இதை மட்டும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிங்கனாலே ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதை ஒரு முறை ஃபைனலாக கோ த்ரூ பண்ணிக்கோங்கப்பா. ஓகேங்களா, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு முறை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து ரிமைனிங் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும்ப்பா. ஓகேங்களா, அந்த பேரலல் ஆப்ரேஷன்ஸில் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, இன்னும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு கிளாஸஸில் முடிஞ்சிடலாம், இல்லைனா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இன்னும் ஒரு கிளாஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த வீக்கோட நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரை முடிச்சிருவேன். நெக்ஸ்ட் ஒரு 10 டேஸில் உங்களுக்கு பிஃபோர் த நோட்டிஃபிகேஷன் முடிஞ்ச வரைக்கும், ஸோ ஒரு 10th 12 13 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கண்டிப்பாக மெஷின்ஸே முடிஞ்சிடும். ஓகே, மெஷின்ஸ் முடிஞ்சிடும். பவர் சிஸ்டம்லேயும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஸோ இன்னும் ஒரு 10 டேஸில் நம்ம யூனிட் 10 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ மேஜராக இருந்த எல்லாமும் இந்த மந்த்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே, மேஜராக யூனிட் 10 இந்த மந்த்லேயே முடிஞ்சிடும். ஸோ இந்த யூனிட்டும் நமக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா யூனிட் 10 கூட பேரலாக இன்னொரு யூனிட்டும் இந்த மந்த்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 யூனிட்ஸ், நம்ம 5 யூனிட்ஸ் இந்த மந்தில் நம்ம முடிச்சிருவோம். ஓகே, அடுத்ததாக மீதி ஒரு 3 யூனிட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் படித்து பேரலாக படிங்க. ஓகே, ஸோ மீதி 2 யூனிட்டை நம்ம அந்த 2 months பீரியடில் கம்ப்ளீட் பண்ணிட முடியும் ஈஸியாகவே. ஓகே, ஸோ ரிமைனிங் எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ கூப்பிடுங்கப்பா. ஓகேங்களா, மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பட்டுச்சுன்னா ஜஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்.